வரலாற்று சிறப்பு மிகுந்த எங்கள் கல்லூரி கணினித்துறை நண்பர்களால் என்எம்சி என்று அடிக்கடி அழைக்கப்படுகிற நேரு நினைவு கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கிற மிகச்சிறந்த அறிஞராக விளங்குகிற கல்லூரியின் ஆளுமை கிழுமிய முதல்வராக இருக்கிற இந்த விழாவிலே பாரதியாருடைய பாடல்களை எல்லாம் மிக நுட்பமாக விவரித்து அமர்ந்திருக்கிற விழா தலைவர் கல்லூரி முதல்வர் முனைவர் வெங்கடேசன் ஐயா அவர்களே, என்னை பற்றி கொஞ்சம் அதிகமாகவே கூறியிருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் சோம ராஜேந்திரன் ஐயா அவர்களே, வளனார் கல்லூரியில் 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆங்கிலத்துறையிலே கோலோச்சி உரையாற்றிருக்கிற இனிய நண்பர் பேராசிரியர் அமிர்தம் ஐயா அவர்களே, இங்கே வந்திருக்கிற கோட்டாத்தூர் மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிற இனிய இலக்கிய ஆர்வலர், திருச்சியில் தமிழ் சங்கத்தில் எந்த கூட்டமாக இருந்தாலும் விடாமல் வந்துவிடக்கூடிய இனிய நண்பர் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய ஆசிரியர்களாக ஆய்வாளர்களாக விளங்குகிற இனிய நண்பர்களே, எதிரில் இருக்கிற மாணவ நண்பர்களே, அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். தேசிய கவிஞர், விடுதலை கவிஞர் என்றெல்லாம் இன்றைய சமூகத்தாலே அழைக்கப்படுகிற பெருங்கவிஞர் பாரதியாருடைய பிறந்த நாள் இன்றைக்கு விழாவாக உங்கள் கல்லூரி கொண்டாடுகிறது. நமக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்தபோது விடுதலைக்காக அவர் நிறைய பாடினார். அவருடைய சிந்தனை என்பதே ரொம்ப புரட்சிகரமான சிந்தனையாக அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்ததை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போதெல்லாம் யாரும் ஒரு தொலைநோக்கோடு சிந்தித்தது இல்லை. அதை நம்ம நுட்பமாக கவனத்தில் கொள்ளணும். 1906 திலகரிடம் பேட்டி கேட்கிறார்கள், எப்போ இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும் என்று. 200 ஆண்டுகளில் விடுதலை கிடைத்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்று பாலகங்காதர திலகர் காங்கிரஸ் கட்சியில தீவிரவாதத்தை பின்பற்றியவர் என சொல்லப்பட்டவர். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் அன்றைக்கு இந்த சித்பவன் பார்ப்பனர்கள் என்கிற பிரிவை சார்ந்தவர். பின்னாலே காந்தி போன்றவர்களை எல்லாம் கூட கோட்சே போன்றவர்கள் ஒரு பொறாமையாக பார்த்ததற்கு காரணமாக இருந்தவர். அவரை கேட்கிறார்கள், அவர் சொல்லுகிறார் இன்னும் 200 ஆண்டுகள் ஆகும் என்று. அப்பதான் பாரதியார் பாடுகிறார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். நீங்க ஒரு கவிஞருக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். 1906 இந்த மாதிரி ஆனந்த சுதந்திரத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று சொல்லுகிற அளவுக்கு தன்னம்பிக்கையோடு ஒரு கவிஞன் என்பவன் மக்களுக்கு நம்பிக்கையை விதைக்க வேண்டும். அப்படி நம்பிக்கையை விதைத்தவன் பாரதி. அதனால்தான் உங்களுக்கு இங்க தலைப்பு கொடுத்திருக்க போதே தலைப்பு தந்திருக்கிறார்கள், காலத்தை வென்ற கவிஞன். அது என்னங்க காலம்? எல்லோரும் வாழ்கிறோம், எல்லோரும் மடிந்து போகிறோம், காலத்தில் கரைந்து போகிறோம். நம்ம எல்லாம் இந்த காலத்தில் கரைந்து போகிற காரணத்தினாலே தான் காலமானார் என்கிறார்கள். காலன் என்கிறார்கள் எமனைய. காலம்தான் நம்மை கொள்ளுகிறது என்கிற எண்ணம் இவர்களுக்கு இருக்கிறது. அதனாலே தான் இங்கே தலைப்பு தருகிற போதே காலத்தை வென்றவன் பாரதி. அப்போ 1921 இறந்து போறான். 100 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னமும் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். காலம் தோற்று போகிறது. பொதுவாக நாம் எல்லாம் காலத்திடம் தோற்று போவோம். பாரதியிடம் காலம் தோற்று போனது. ஆகையினாலே காலத்தில் வென்றவன் என்கிற தலைப்பை தந்திருக்கிறார்கள். பின்னால திரைப்பட பாடல சொன்ன மாதிரி காவியம் மாணவண்ணி, வேதனை தீர்ப்பவண்ணி, விழிகளில் வாழ்பவண்ணி அப்படின்னு சொன்ன மாதிரி பாரதி இந்த நாட்டில் வாழ்கிறான், மக்களுடைய உணர்வுகளில் வாழ்கிறான், இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கவிஞனாக இருக்கிறான். அப்ப நண்பர்களே, பாரதியார் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய சிறப்புகளை நாம ரொம்ப நுட்பமா பார்க்கிறோம். நண்பர்களே, உங்களுடைய கல்லூரி நேரு நினைவு கல்லூரியாக இருக்கிறது. நேரு பெருமகனார் எந்த அளவுக்கு அறிவார்ந்த ஒரு பின்னணியை கொண்டவர். அந்த காலத்திலேயே லண்டன்ல படித்தவர். அவங்க தந்தையார் மோதிலால் நேரு இருக்கிறாரே, அவர் 1860 10,000 ரூபாய் ஒரு வழக்கு வாங்குவாராம் ஜமீன்தார்கிட்ட. லண்டன் பிரிவியூ கவுன்சில் அடிக்கடி போய் வழக்குகள் ஆஜராவாராம். அவருடைய வரலாறு எழுதுறார். அதனால எங்க தந்தையார் என்னை கொண்டு போய் லண்டன்ல படிக்க வைத்தார் அப்படின்னு.
ஒரு தொலைநோக்கு இருந்தது. அங்க அவருடைய ஆசிரியர்கள் எல்லாம் பொருளாதாரம் கற்றவர்கள், பொது உடைமை கற்றவர்கள். ஆகினால கிட்டத்தட்ட போன நூற்றாண்டுல இந்த இந்திய நாட்டில் 5ஆண்டு திட்டங்களை கொடுத்து இந்த நாடை வந்து மதசார்பற்ற நாடாக உருவாக்கி அவருடைய பெயரில் அமைந்திருக்கிற கல்லூரியில் நீங்கள் படிக்கிறீர்கள். அவரிடம் கேட்கிறார்கள், ஐரோப்பாவில் இன்னும் பல நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கவில்லையே, நீ 1874 இங்க வந்து இந்த உள்ளாட்சித்துறை வந்துருச்சு. அப்புறம் 1917 அப்புறம் 36 அப்பெல்லாம் யார் வாக்களிக்கலாம்னா வருமான வரி கட்டுபவர்கள், பணக்காரர்கள், சொத்து வைத்திருப்பவர்கள், வரி செலுத்துபவர்கள் மட்டும்தான் தேர்தலில் நிற்க முடியும், ஓட்டு போட முடியும். நேர கேட்கிறார்கள், இந்த நாட்டில் ஒருவன் பிறந்து 21 வயது முடிந்திருந்தால் ஓட்டு உண்டு, பெண்களுக்கும் ஓட்டு உண்டு. அப்ப நண்பர்களே, வளர்ந்த நாடு என சொல்லப்படுகிற அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்காத காலத்தில் பெண்களுக்கும் வாக்குரிமை கொடுத்தவர் ஜவஹர்லால் நேரு. அவர் பெயரால் அமைந்திருக்கிற இந்த கல்லூரியில நீங்கள் இவ்வளவு பெண்கள் படிக்கிறீர்கள் என்பது மற்றற்ற மகிழ்ச்சி தருகிறது நண்பர்களே. இந்த சமூக தலைவர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த நாட்டை உருவாக்கிய போது எவ்வளவு தொலைநோக்கோடு உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம சிந்தித்து பார்க்கிற போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, ஆச்சரியமாகவும் இருக்கிறது நண்பர்களே. நேரு அப்படின்னா நெஹர் அப்படிங்கிற காஷ்மீரி சொல் சான்ஸ்கிரிட்ல இருந்து ஹிந்திக்கு வந்துச்சு. நெஹர்னா கால்வாய்னு அர்த்தம், நெஹ்ரு அப்படின்னா கால்வாய் கரையிலே வசிப்பவன் அர்த்தம். கங்காதர் நேரு அப்படிங்கிற அவங்க முன்னோர் ஒருத்தர் ஒரு ஜமீன்ல வேலை செய்யறார். அவர் தான் மோதிலால் படிக்க வைக்கிறார். பிறகுதான் டெல்லியில் இவர்கள் வந்து கோலோச்சுகிற ஒரு சூழல் அளவுக்கு நேரு போன்றவர்கள் வளர்ந்தார்கள். அதே போல பாரதி அப்படின்னாவே கலைமகள்னு தான் அர்த்தம், சரஸ்வதினு அர்த்தம், பாரதினா அறிவுன்னு அர்த்தம். இந்த அறிவு கருவூலமாக பாரதி விளங்கினான் என்ற காரணத்தினாலதான் அவனுக்கு வந்து சிறுபிள்ளையிலேயே நல்ல கவிதைகள் என்பான் என்பதற்காக இந்த பாரதிங்கிற பட்டத்தை அவனுக்கு கொடுத்தது நம்ம கவனிக்கிறோம். நான் கொஞ்சம் முன்னால சொன்னேன், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு பாரதி சொன்னான்னு சொன்னேன். அடுத்த வரியில சொல்லுகிறான் நண்பர்களே, நீங்கள் எல்லாம் மாணவர்கள், அடுத்தடுத்து நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் வளரணும். பாரதி சொல்லுகிறான் நண்பர்களே, பார்ப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சே. அப்போ பாரதி விடுதலைன்னு எதை நினைத்தான் என்றால் இங்கே சமத்துவம் இருக்க வேண்டும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற இந்த வேறுபாடு இருக்கக்கூடாது, ஈக்குவாலிட்டி என்கிறார்களே அந்த சமத்துவம் இருக்க வேண்டும். அதுதான் விடுதலை என நினைத்தான் 1906. நுட்பமா நம்ம கவனிக்கிறோம். விடுதலை என்பது அரசியல் விடுதலை என பாரதி நினைக்கவில்லை, வெள்ளக்காரர்கள் மட்டும் விடுதலை நினைக்கல. இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள பட்டியல் இனத்தவர்கள் தெரு, குடியானவர்கள் தெரு, அக்ரஹாரம் என்றெல்லாம் வேறுபாடு இருக்கிறதே, இந்த வேறுபாடு நீங்க வேண்டும் என்று பாரதி நினைத்தான். பாரதி சுப்பிரமணிய ஐயருடைய, அது சிதம்பரம் ஐயருடைய பையன், சுப்பிரமணியன் பேரு, சுப்புன்னு தான் அவனை கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு ஐயருடைய பையன், அந்த மரபு மாறாத குடும்பத்தில் பிறந்த பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார், சிதம்பர ஐயருடைய பையன், பார்ப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சு என்று எழுதுகிறார். எவ்வளவு நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம். நான் இங்க ஐயா சோம ராஜேந்திரன் இருக்கிற அவையில பேசுகிறேன். அவர் வந்து பெரியாருடைய சிந்தனைகள் ஐயா ஆணைமுத்து அவர்களோடு சேர்ந்து அத்தனை தொகுதியையும் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளை தொகுத்து மெய்ப்பு பார்த்து வெளியிட்டவர். உண்மையிலேயே எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. சென்னையில் போய் தங்கி ஆணைமுத்து ஐயாவோடு இருந்து பெரியாருடைய அனைத்து சிந்தனைகளையும் தொகுதியாக வெளியிட்ட பெருமை உங்களுடைய தமிழ்துறை தலைவரை சாரும். இன்றைக்கும் அந்த தொகுதிகள் வந்து பல முறை பதிப்பிட்டு வெளியிடப்படுகின்றன. அப்போ தந்தை பெரியார்லாம் 1925 தான் வர்றார் காங்கிரஸ் கட்சியை விட்டு. 1906 அவர் வந்து நகராட்சி தலைவர், இப்படி அந்த காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் இருந்தாரே தவிர அன்றைக்கு தந்தை பெரியார் வந்து இன்னும் அவருடைய இயக்கம் தொடங்கப்படவே இல்லை. அப்பவே பாரதி இத்தனைக்கு இந்த சமூக கட்டுக்குள்ள இருந்த பாரதியார் ரொம்ப நுணுக்கமா நம்ம கவனிக்கணும். நீங்க அடிக்கடி நான் குன்றக்குடியிலாருடைய சொற்பொழிவை கேட்கிற ஆச்சரியப்பட்டு போவேன். அவர் வந்து காவி உடை அணிந்திருப்பார், மடத்துக்கு தலைவராக இருப்பார், மேலே வந்து காவி துண்டு கட்டியிருப்பார், பழைய தெய்வசகம் நடிகளார். வந்து உட்கார்ந்த உடனே மார்க்ஸ் மாமுனிவர் சொல்லுகிறான் பார், ஆரம்பிக்கிறப்பவே மார்க்ஸ் என்ன சொன்னான்? மதம் ஒரு அபின்னு சொன்னான்.
மதமே கூடாது, அது ஒரு போதைப் பொருள், மதமே கூடாதுன்னு சொன்னான். ஆனா மதவாதியாக இருக்கிற குன்றக்குடிகளார் என்ன எடுத்து பேசுகிறார் அங்கேருந்து? கால் மார்க்ஸ் மாமுனிவர் சொன்னதை போல சமூகம் மாற வேண்டும். அப்ப நண்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் யார் சொன்னார் என்பதை விட அவர் என்ன சொன்னார், அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துல என்ன இருக்கிறது என்பதை தேடுகிற தேனி போன்ற சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் மாணவர்கள். இங்க பேசுகிற போது என்னை பற்றி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. உங்களுடைய இந்த கோட்டாத்தூர் இந்த பக்கம் இருக்கிற இந்த புத்தனாம்பட்டியை விட என்னுடைய ஊர் வந்து ரொம்ப தூரத்தில், இங்கேருந்து 70 கிலோமீட்டரில் இன்னும் 3-4 மாவட்டத்துக்கு, இந்த பக்கம் தஞ்சாவூர், இந்த பக்கம் அரியலூர், இந்த பக்கம் திருச்சி பார்டரில் இருக்கிறவன் நான் வந்து கல்லூரிக்கு போகிற போது முதல் நாள் செருப்பு இல்லாமல் போனேன். ஒரு சீனியர் கூப்பிட்டு, ஒரு செருப்பு வாங்கிக்கலாம், 3 ரூபா வாங்கிட்ட காசு இல்லை அன்னைக்கு. எங்கள் அப்பாவோட வேட்டியை தான் கட்டிக்கிட்டு போனேன். ஒரு பேண்ட்டு போட மாட்டியானே, அதுக்கெல்லாம் வழி இல்லைங்க அண்ணன். அப்போது உங்களை விட நான் படித்த சூழல் இருக்கிறதே மிகச்சுற்றூர், உங்களை விட ஏழ்மை நிலை, ஆனாலும் இந்த கல்வி இருக்கிறதே உங்களை ஆளாக்கும். ஆகையினால் நீங்கள் சாகிற வரை அறிஞர் அண்ணா ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டப்ப சொன்னாரா, ஒரு நாள் தள்ளி கொடுங்க, நான் அந்த புத்தகத்தை முடிச்சிடுறேன். அந்த தேடல் ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. எனக்கு ஆசிரியர் சொன்னார், நான் ஆசிரியர் பயிற்சிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப புதுக்கோட்டையில் செந்தூர் பாண்டியன்னு, தம்பி ஒரு நாளைக்கு 300 பக்கம் நீ படிக்கணும், தூக்கம் வரக்கூடாது, 9 மணிக்கு நீ படிக்கலைன்னா அதுக்கப்புறம் விளக்க போட்டு போய் படிச்சுட்டு போய் படுனார். நண்பர்களே, இன்றைக்கு நான் என்னுடைய வீட்டு நூலகத்தில் 30,000க்கும் மேற்பட்ட நூல்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். ஒரு மூலையில அரியலூர் மாவட்டத்தினுடைய விளிம்புல, திருச்சி மாவட்டத்தினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய விளிம்புல, கிராமத்தில் இருக்கிற இன்றைக்கும் நான் விவசாயம் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை அழைத்து இங்கே நம்முடைய பெருமை மிகு முதல்வர் அவர்களும் நம்முடைய தமிழ்துறை தலைவர்களும் உரையாற்ற வைக்கிறார்கள் என்று சொன்னால் நண்பர்களே, என்னை இந்த கல்வி காப்பாற்றியது. அதனால்தான் நான் போகிற இடங்களை எல்லாம் சொல்வேன், நூலகங்கள், கோயில்கள், நூல்கள், தெய்வங்கள். பாரதியார் சென்னைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாராம். நிறைய ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருப்பாரு, இனிப்பு வாங்கிட்டு வந்திருப்பாரு, காரம் வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு மனைவி செல்லம்மாளும் தங்கம்மாலாம் போய் பிரித்து போனா அந்த மூட்டை கட்டு நிறைய புத்தகம் தான் இருக்குமா. அவர்கள் வந்து அப்போ குழந்தையாலையும் மனைவியாலையும் வந்து ஒரு மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் பாரதியாருக்கு இருந்ததில்லை. அப்போ அவருக்கு இருந்த அந்த அறிவு தேடல், அறிவு தாகம். நண்பர்களே, அந்த அறிவு தாகம் தான் பெரிய பெரிய சான்றோர்களை உருவாக்கியது. டாக்டர் அம்பேத்கர் ஒரு நூலக விலைக்கு வருது, அப்படியே மொத்தமாக வாங்கிறார். இந்த 6ஆம் தேதி அவருடைய நினைவு நாள் இருந்தது. அவருடைய வரலாறை படிக்கிறோம். அப்போ நண்பர்களே, இந்த சமூகத்தை யார் யார் சீர்திருத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லோருமே இப்படியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப நுட்பமாக நீங்க கவனிக்கணும் நண்பர்களே. ஏற்பாரை பணிகின்ற காலமும் போச்சே, நம்மை ஏய்ப்போருக்கு ஏவல் செய்யும் காலமும் போச்சே. பாரதியார் அந்த சமூகத்தாலேயே புறக்கணிக்கப்பட்டவர். பார்ப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சு என்று சொன்னதுனால, சீச்சி நாயில் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு சொன்னதுனால அவருடைய ஊரிலேயே வந்து அங்கே அக்ரஹாரத்தை அவரை நீக்கம் செய்து வெளியில் வைத்திருந்தார்கள். உணவு கூட கொடுக்காம சமூக புறக்கணிப்பு செய்தார்கள். அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை நண்பர்களே. சமூகம் என்ன சொல்லுகிறது, நாம் குடியிருக்கிற தெருவில் என்ன சொல்றான், நம்மோடு கூட இருக்கிற ஆட்கள் என்ன சொல்லுகிறார்கள், அதெல்லாம் எனக்கு முக்கியமில்லை. நான் இந்த சமூகத்துக்கு சமூக மாற்றத்தை விரும்புகிறேன். பல பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்ன நீங்க வந்து பெரியார் இயக்கத்தில் இருக்கீங்க, ஏன் வந்து பாரதியார் வந்து இவ்வளவு உயிர் மூச்சோடு பேசுகிறீர்கள் என்று கேட்பார்கள் நண்பர்களே. நான் என் பையனுக்கே பாரதியும் தான் தெரிவிச்சிருக்கேன். நான் அவர்களுக்கு ஒன்று சொல்லுவது உண்டு. 1921 பாரதியார் இறந்து விட்டார். 25 தந்தை பெரியார் இந்த சமூக மாற்ற சிந்தனையை கொண்டு வருகிறார். தந்தை பெரியாருக்கு முன்னாலே இருக்கிற சமூக கட்டுப்பாட்டுக்கு ஏற்ப எவ்வளவு உச்சம் தாண்ட முடியுமோ அவ்வளவு தாண்டியவர் நம்முடைய பாரதியார் என்பதை நீங்க கவனத்தில் கொள்ளணும் நண்பர்களே. ஆமா, அவருடைய பொதுவான சிந்தனைகள், பொதுவாக நாங்க பாரதியார், பாரதிதாசன் இவங்கெல்லாம் நியோ கிளாசிசம், புதுச்செவியல் சிந்தனையாளர்கள்னு சொல்லுவோம் திறனாய்வுல. அது என்னங்க நியோ கிளாசிசம், அது என்னங்க புதுச்செவியல். சாதி தாண்டி, மதம் தாண்டி, நாடு தாண்டி, மானுடத்தை மையப்படுத்தி எழுதப்படுகிற நிலைபேருடைய, எதையும் ஒன்று சாராத
அதே போல என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய வரலாறு மேற்கோள் காட்டப்படுகிற இந்த செவியலுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பண்புகளும் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் இன்னும் பிற கவிஞர்களுக்கும் இருக்கிற காரணத்தினாலே தான் நாம் இந்த பாரதியார் பாரதிதாசன் போன்றவருடைய கவிதைகளை புதுச்செவியல் என்கிற அந்த நியோ கிளாசிசம் என்கிற அந்த அமைப்புக்கு கீழே கொண்டு வருகிறோம் நண்பர்களே. சொல்லுகிற போதே எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டுமா. 2 வரி ரொம்ப நுட்பமா நம்ம கவனிக்கிறோம். நினைச்சதை முடிக்கணும், அதே நேரத்தில் எண்ணமே நல்லதாக எண்ண வேண்டும். தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். அப்போ உறுதியான நெஞ்சம் இருக்கணும். அது எப்போ வரும்? நல்ல அறிவு இருக்கிற போது வரும் நண்பர்களே. இது ஐரோப்பாக்காரனுக்கும் பொருந்தும், அமெரிக்காக்காரனுக்கும் பொருந்தும், ஜப்பான்காரனுக்கும் பொருந்தும். நல்லது நினைப்பா, மன உறுதியோடு இருப்பா, எண்ணியை நீ முடிக்க வேண்டும் என்கிற சிந்தனை இருந்தது. மொழி கடந்த, நாடு கடந்த, இனம் கடந்த, மதம் கடந்த சிந்தனை. அதனாலே தான் நாம் இவர்களை நவீன செவியலாளர்கள் என்கிறோம். அதனாலே தான் பாரதி காலத்தை வென்றவனாக இருக்கிறார். பாரதி காலத்தை வென்றது வாழுகிறது நுட்பத்தை நம்ம கவனிக்கிறோம். எல்லோரும் ஒன்றென்றும் காலம் வந்ததே. அப்போ அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது இந்த சமூகம்? அருமையா ஐயா பேசுகிற போது புதிய புதிய சிந்தனைகளை எல்லாம் தமிழ்ல கொண்டு வந்தார். புதிய சொற்களை எல்லாம், புதிய புதிய சிந்தனைகளை கொண்டு வந்தார். அதற்கு முன்னால் எப்படி கவிதை எழுதுவார்கள்? நம்ம திருச்சிராப்பள்ளி மீனாட்சி சுந்தரம்பிள்ளை இருந்த திருக்கோவலூர் புராணம், திருவானைக்காவல் புராணம், உறையூர் புராணம், பிள்ளை தமிழ், கலம்பகம். அப்போ இந்த இலக்கியம் என்பதே ஒரு மதம் சாராத இலக்கியம் என்கிற ஒன்றே இல்லை நண்பர்களே. 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான், அச்சுடங்கள் வந்த பிறகுதான், ஐரோப்பியர்கள் வந்த பிறகுதான், மாயர வேதநாயகம் பிள்ளை போன்றவர்கள் வந்த பிறகுதான் இந்த மதம் சாராத இலக்கியங்கள் என்கிற ஒன்றே தோன்றின. அதுக்கு முன்னால சமண சமயம், பௌத்த சமயம், சைவ சமயம், வைணவ சமயம், இஸ்லாம் சமயம், கிறிஸ்தவ சமயம். அப்போ மானுடமும் மனிதர்களும் இலக்கியமும் மதத்துக்குள்ளே கிடந்த போது மதத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர்கள முன்னத்தியராக இருப்பவர் பாரதியார். அப்ப நுட்பமா நம்ம அதை கவனிக்கிறோம். மதம் என்கிற சிறிய நூற்கண்டு அவரை சிறைப்படுத்தவில்லை. சாதி என்கிற சிறிய நூற்கண்டு அவரை சிறைப்படுத்தவில்லை. அப்படி சிறைப்படுத்தி இருக்குமே ஆனால் அவர்கள் இந்த வரலாற்றில் வாழ்பவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள் நண்பர்களே. ஒரே ஒரு சான்றை மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த கட்ட நோக்கி போயிடுறேன் நண்பர்களே. அவர் இந்த ஆத்திசூடி எழுதுறார். இந்த ஆத்திசூடி அவர் எழுதுகிற போது நீங்க ஆத்திசூடி அப்படின்னு ஆரம்பிச்சு இறைவனுக்கம் பாடுறார். இறைவணக்கம் பாடிட்டு அப்படியே அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் போறார். அப்படி அந்த இறைவணக்கத்தில் அவர் பாடுகிற போதே நண்பர்களே ரொம்ப நுட்பமா இங்க எப்படி சைவ சமயம் இருக்கிறது, எப்படி வைணவ சமயம் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, கிறிஸ்தவம் இருக்கிறது, இந்த மதங்களுக்கெல்லாம் மூலமான பரம்பொருள் இருக்கிறது. அந்த பரம்பொருளை தேன் வணங்குகிறார். நீங்க சிவபெருமான் ஆத்திமாலை சூடியவன், இளம்பரை அணிஞ்சிருக்கக்கூடியவன், மோனத்தில் இருக்கும் முழுவன் மேனியான், உடம்பு பூரா அந்த சாம்பல், அவர் சுடுகாட்டில் நடமாடியவர் உங்களுக்கு தெரியும், எப்பவும் மௌனமாக இருக்கக்கூடியவர். அப்படின்னு சிவபெருமானை வணங்குகிறார். அடுத்து கருநிறம் கொண்ட பார்க்கடல் மீசை கிடந்தோன் பெருமாளுக்கு வந்துடுறார், வைணவ சமயத்துக்கு வந்துடுறார். அடுத்தது முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், அல்லாஹ் கிட்ட போயிடுறார். அப்புறம் நுட்பமாக கவனிக்கிறோம். சைவம், வைணவம், இஸ்லாமியம். அடுத்தது இயேசுவின் தந்தை, இயேசு பெருமானுக்கு அப்பா, முகமது நபிக்கு மறையருள் செய்தவன், அருளியவன். அவர் கட்டி பிடிச்சி எனக்கு, ஏன்னா இயேசுநாதருக்கும் எழுத பிடிக்க தெரியாது, நபிகள் நாயகத்துக்கும் எழுத பிடிக்க தெரியாது. நுட்பமா நீங்க கவனிக்கணும். எழுத படிக்க தெரியாதவர்கள் தான் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை எழுப்பி இருக்கிறார்கள். மைக்கேல் ஹார்ட்னு ஒருத்தர் எழுதுறான், சமூகத்தை மாற்றிய 100 பேர், தி 100 ஒரு புத்தகம். நான் உங்களை மாதிரி கல்லூரி படிக்கிற போது விழுந்து விழுந்து படித்த புத்தகம். அவன் இந்த சமூகத்தை மாற்றிய 100 பேரை பட்டியல் போடுகிற போது முதல்ல நபிகள் நாயகத்துக்கு தான் முதலிடம் தருவான். ஏன் தெரியுமா நண்பர்களே? அவருடைய தந்தை, தாய் வயிற்றில் இருக்கிற போதே, 6 மாதத்தில் இருக்கிற போதே இறந்து போகிறார் நபிகள் நாயகத்துக்கு. அந்த மகப்பேற்றில், பிரசவத்தில், டெலிவரியில் அம்மா இறந்துடுறாங்க. நபிகள் நாயகத்துடைய தாயும் தந்தையும் அவர் பிறப்புகிற போதே இறந்து போகிறார்கள். அப்போ ஒரு அனாதை பிறந்த, ஒரு ஆதரவற்ற கொண்ட, ஒரு ஏதிலியாக இருக்கிற கொண்டு எப்படி பிழைத்து இருக்கும்? தெரு தெருவா போய், வீடு வீடா போய் அந்த சிறு பிள்ளைகளை எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கோம். அந்த ஒரு ஏதிலியாக இருந்த ஒரு குழந்தை இந்த சமூகத்தை மாற்றி இன்றைக்கு 40க்கும் மேற்பட்ட நாடுகள்ல ஒரு மதம் பின்பற்றப்படுகிறது என்றால், அந்த மதத்தை உருவாக்கிய நபிகள் நாயகம் இருக்கிறாரே, அவன் தான் இந்த சமூகத்தை மாற்றிய முதல் மனிதன். 100 பேருக்கு பின்னால், இத்தனைக்கும் ஒரு கிறிஸ்தவன்,
ஏசுவதற்கெல்லாம் இடம் கொடுக்காம ஏன் நபிகள் நாயகத்துக்கு கொடுத்தான் என்றால், ஒரு மனிதன் எப்படி அடிபட்டு உதைப்பட்டு வளருகிறான். நண்பர்களே, உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது இல்லையே. நம்முடைய அப்பா இருக்காரே, அம்மா இருக்காரே, நம்முடைய பங்காளி இருக்கிறானே, சொந்தக்காரன் இருக்கிறானே. அப்போ நண்பர்களே, இந்த சமூகத்தை மாற்றிய சான்றோர்கள், ஐசக் நியூட்டன் அதே மாதிரி பெரிய அறிவியலாளர், அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, டெல்லியில் அவங்க அம்மா இறந்து போறாங்க. இப்படியெல்லாம் இவர்களெல்லாம் எவ்வளவு சாதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். இங்க விடாமல் ஏன் நாம் இன்றைக்கு இந்த பாரதியாரை பேசுகிறோம் என்றால், இந்த இயேசுவின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து, அதுதான் உருவகம் தான் அந்த இறைவன் எல்லாம் பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அப்போ பல பேர் உருவகம் பண்ணிக்கிறான், ஆனா பரம்பொருள் ஒண்ணுதான். அப்ப கடவுள் கொள்கை என்பது பெரிய அது நம்முடைய பாரதியாருக்கு உடன்பாடானதுன்னு பார்க்கிறோம். ஆமா, சொல்லிட்டு இந்த பரம்பொருளுடைய பண்பு என்ன, அதான் முக்கியமானது நண்பர்களே. கடவுளுடைய பண்பு என்னன்னு கேட்டா, அதன் இயல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளியும் அறிவு. அறிவு தாண்டா கடவுள். பாரதியார் நம்ம எவ்வளவு நுட்பமா பார்க்கிறோம் பாருங்க. இல்லைங்க, முருகன் கடவுளா, அல்லாஹ் கடவுளா, அறிவு தான் கடவுள் சொல்லிவிட்டு அடுத்தவர்கள் சொல்றாரு, அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார். நீ என்றைக்கு அறிவை உணர்கிறாயோ, அறிவை பயன்படுத்துகிறாயோ, அல்லல் உன்னை விட்டு விட்டு ஓடிவிடும். ஆக நீ அறிவை வணங்கு. இது ரொம்ப நுணுக்கமா நம்ம கவனிக்கலாம். பெரியார் பிற்காலத்தில் பகுத்தறிவு பேசினார், அறிவு மட்டும்தான் உண்டுன்னார். பாரதியாரும் சொன்னார். அவர் முழுக்க முழுக்க நேரடியா கடவுளை நம்புகிற முட்டாள் அப்படின்னு பழிச்சு நடிச்சார். பாரதியார் அதையே தான் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, நபிகள் நாயகம் இருக்காரு, இவர் இருக்காரு, அவர் இருக்காரு, ஒரு பையனை நோகாம குச்சி எடுத்து அடிச்சுட்டு கடைசிய அதன் இயல் ஒளியுறும் அறிவு ஆகும், அதன் நிலை கண்டால் அல்லவை அகலும். அப்போ நீங்கள் அறிவை வணங்குகிற போது அல்லவை அகலும் என்கிற சிந்தனை இருக்கிறதே நண்பர்களே. ஏன் வரலாறு கடந்து வாழுகிறார் பாரதியார்? அவர் சொல்லுகிற முறையிலேயே முதல்ல பாசிட்டிவா சொல்வார், அப்புறம் அடிப்பார். அச்சம் தவிர ஆண்மை தவிரேல், அது உடன்பாட்டு அணுகுமுறை. இப்பெல்லாம் நேர்மறை நேர்மறைங்கிறான். நேர்மறைன்னு ஒரு வார்த்தை இருக்க முடியாது. பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா இருக்கணும். இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னா, மறைனா மறுத்தல், நேர்னா ஒன்றும் நேர்னு சொல்லுங்க. ஆமா, எதிர்மறைனே நேர்மை இல்லை. உடன்பாட்டு அணுகுமுறை அச்சம் தவிர. ஆண்மை தவறில் எதிர்மறை அணுகுமுறை. ஈகை திறன், உடலினை உறுதி செய், எண்ணுவது உயர்வு. நினைக்கிறப்பே உயர்வான வள்ளுவர் தானே சொன்னாரு, அதானே நம்ம பார்க்குறாங்க. அப்போ நினைக்கிறதே உள்ளத்தனையும் மலர் நீட்டம்னா எண்ணுவது உயர்வாக எண்ண வேண்டும். அதனால்தான் நம்ம பாரதியாரை சொல்லுகிறோம் நண்பர்களே, ஓய்தல் ஒளி. பொழுது நீக்கி செல்போன் வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்காத, அதுலயே பார்த்துக்கிட்டு இருக்காத. ஓய்தல் ஒளி, அது வேண்டாம் உனக்கு, அது ஒன்று அழிச்சிடும் அப்படின்னு அவர் சொல்லுகிற ஒரு நுட்பம் நம்ம கவனிக்கிறேன் நண்பர்களே. ஏறு போல் நட, எவனுக்கும் பயப்படாத. கூட்டம் நடக்குது, காந்தியார் வர்ற, தங்கி இருக்க, காந்திகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கல. காந்தி, நான் உங்களுக்கு பாராட்டு விழா வச்சிருக்கேன், நீ வர்றியான்னு போய் கேட்கிறாரு. எல்லாரும் ராஜாஜி இருக்காரு, கல்கி இருக்காரு. ராஜாஜி காந்திக்கு சம்பந்தி, கல்கி பெரிய எழுத்தாளர். இவர் ஒரு ஃபைலையும் சட்டம் பண்ணல. கிடுக்கிட்டு போற மிஸ்டர் காந்தி, ஐ ஆம் சுப்பிரமணி, உங்களுடைய அப்பாயின்மெண்ட் எனக்கு வேணும், நாளைக்கு சாயங்காலம் நான் உங்களுக்கு பாராட்டு விழா வச்சிருக்கேன், என்ன சொல்றீங்க? அப்பா பிஏ கூப்பிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, பிஸியாக இருக்கிறோம். சரி பரவாயில்ல போ. நீங்க காந்தி பெரிய தேசிய தலைவர், இவர் தமிழ்ல இருக்கிற ஒரு கவிஞர். கேட்டுட்டு கடற்கரையில் போய் கூட்டம் போட்டு, வாழ்கனி எம்மான் வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பாழ்பட்ட நின்றதாம் ஒரு பாரத தேசந்தனை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க. என்ன பாரதியாருடைய எண்ணம்? அப்போ துணிந்து நில், துணிச்சலா போய் பேசு. ஒரு அலுவலகத்துக்கு போனதையும் பியூன்ட்ட போய் அங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேன்ட்ட போய் தாசில்தாரை பார்க்கலாமா, கலெக்டரை பார்க்கலாமான்னு நீ தயங்கினா வெளியே கொண்டு விடுவான். நண்பர்களே, ஒரு பேருக்கு பயப்படக்கூடாது, துணிஞ்சு போகணும். ஆமா, நான் நேரடியாக கலெக்டரை பார்க்கணும் கேட்டா எஸ். அந்த துணிச்சல். அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளிலே அவனியில. தமிழர்கள் அஞ்சி அஞ்சி கிடந்தார்கள். ஒண்ணுக்கும் போலீஸ்காரனை பார்த்தா பயப்படுவான். நீங்க பாரதியாருடைய எல்லாருமே ஏன் அவர் அச்சம் தவிர்ன்னு சொன்னார்னா, எதற்கு மஞ்சாதேன்னு சொன்னார்னா, இந்த சமூகம் மந்த மந்தையாக பயந்து கிடந்தது. இன்றைக்கும் பாரதியாருடைய அந்த கொள்கைகள், அவருடைய இந்த கருத்துக்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. அதனால்தான் காலத்தை வென்று நிற்கிறார் பாரதியார். நாம் அந்த சிந்தனைகளை பார்க்கிறோம் நண்பர்களே. ஒண்ணு ஒண்ணா காலம் அழியேல்.
ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார் ஓய்தல் ஒளின்னு. காலம் அழியேல், காலத்தை வீணாக்காதையா, எந்த நேரமும் படித்துக் கொண்டே இரு, கீழோருக்கு அஞ்சேல், முட்டா பையனுக்கு பயப்படாத. ஊர்ல நீ வந்து தான் பள்ளிக்கூடத்து போனீங்கன்னா பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுட்டாமா, பொம்பளை பிள்ளைய ஆமா படிக்கிறேன், உனக்கு என்ன, இது ஏன் வேலை, நான் என்ன படிக்கணும், நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன ஆடை, நான் தான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ணக்கூடாது. நண்பர்களே, அந்த அளவுக்கு இங்க பாரதியை நம்ம பார்க்கிறோம், ரொம்ப நுட்பமா பார்க்கிறோம். கெடுப்பது சோர்வு, உன்னை சோர்வு கெடுத்து விடும் என்கிறார். படுத்து கிடந்தால் பாய் கூட பகையாக, எழுந்து கிடந்தால் இமயமும் புடியாகும்பா. படுத்துக்கிட்டு கிடந்தோம்னா பாய் கூட நம்மளை பகைக்கும், ஏன்டா வெட்டி பையில அப்படின்னு முதுகுலாம் எரிச்சலா இருக்கும். ஆகையினால் நண்பர்களே, நாம் வந்து இந்த சோர்வை நீக்குதல் வேண்டும். நமக்கு எவ்வளவோ சான்றோர்கள் தமிழ்ல சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல, கேட்டிலும் துணிந்து நில். மனிதனுக்கு கேடு வரும், இந்த சமூகத்தில் உயர்வும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும். வீழ்ச்சி வருகிற போது பயந்து விடக்கூடாது, துணிச்சல் வேணும். என்ன பார்த்துக்கலாம், அது ரொம்ப முக்கியமானது நண்பர்கள். நெப்போலியன் போறான், வெள்ளம் வந்துடுச்சு, ஆற்றல் வந்து அவ்வளோதான், வீழ்ந்தான் நெப்போலியன்கிறாங்க எல்லாரும். இந்த குதிரை எத்தனை அடி தாண்டும்னா 16 அடி தாண்டும்னாங்க, மீதி நான் பார்த்துக்கிறேன்னா. அந்த குதிரை 16 அடி தாண்டிச்சு, அந்த பள்ளத்தாக்கில் அந்த குதிரையில் நின்று 16 அடி தாண்டி கரையில் போய் விழுந்தான். 30 அடியில் போய் 32 போய் விழுந்துட்டான். எல்லாருமே வெற்றி நெப்போலியனுக்கு நாங்க. அப்போ 4 பக்கம் படை சூழ்ந்த போது கூட அஞ்சாமல் துணிந்து செயல்படுகிற துணிச்சல் இருக்கிறதே நண்பர்களே, அது நமக்கு வேண்டும். துணிச்சல் நமக்கு வேண்டும் என்றால் என்ன இருக்கக்கூடாது, உயிர் அச்சம் இருக்கக்கூடாது. உயிருக்கு அஞ்சாதே, பாரதியார் சொல்றார், சாவதற்கு அஞ்சேல். எதுக்கு பயப்படுற, என்ன ஒன்று அதிகபட்சம் என்ன பண்ண முடியும், கொல்ல முடியும். போறேன், ஒரு நாள் சாப்பிட்றேன், ஒரு நாள் 3 நாள் செத்துட்டு போறேன், போ. அந்த துணிச்சல் நமக்கு வேண்டும் நண்பர்களே. இதை பாரதியார் வாழ்க்கையில பல இடங்கள்ல பார்த்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்க படிச்சீங்கன்னா எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், அவர் சந்தித்த வீழ்ச்சிகள். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய காட்டன் மில் தொடங்குறார். முதல் பூரா எட்டயபுரம் மன்னர் ஷேர் போட்டிருக்கார். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிடிச்சி மிரட்டினோடனே அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த மிஷின் தூத்துக்குடியிலேருந்து வந்து இறங்கினதை எடுக்கப்படான்ட்டாங்க. போட்ட முதல் பூரா போச்சு. தெருவில் நிற்கிறார், ஒன்றுமே பண்ண முடியல. அப்பா இறந்து போறார், வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவங்க தாய்மாமன் வீட்டுக்கு காசிக்கு போறாரு. அப்படின்னா காசிக்கு என்ன சுற்றி பார்க்கறதுக்காக போனார், சோத்துக்கு வழி இல்லாமல் போனார். அப்போ பாரதியாருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவர் நேரடியை அனுபவிக்கிறார். அதனால தான் சொல்லுகிறார் நண்பர்களே, கேட்டிலும் துணிந்து நில். மனிதனுக்கு கேடு வராமல் இருக்காது. நான் பிறக்கிறப்பவே பெரிய ஆளா பிறந்தேன், வாழ்றப்பவே நான் பெரிய ஆளா இருக்கிறேன், நிச்சயமே கிடையாது. இந்த சமூகத்தில் வெற்றி பெற்றக்கூடிய அத்தனை தலைவர்களையும் பாருங்க. லெனின் 40 முறைக்கு மேல நாடு கடத்தப்பட்டவன். ஆமா, ஒரு நாட்டையே வந்து பெரிய வெற்றி பெற்று கட்டுகிறான். நீங்க பெரிய தலைவர்களுடைய வரலாறு அடிக்கடி சொல்லுவேன், பெரிய தலைவர்களுடைய வரலாறு படிக்கணும் நீங்க. அப்பதான் நமக்கு உள்ளத்துல தோன்றும், ஓஹோ இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து வந்தவர்களா, அவங்கள நமக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதே என்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் நண்பர்களே. அப்போ பாரதியார் சொல்லுகிறாருங்க, ரொம்ப நுட்பமா இவர் பேசுகிறார். சாவதற்கு அஞ்சேல், செய்வது துணிந்து செய், சொல்வது தெளிந்து சொல். முதல்ல உனக்கு ஒரு புரிதல் இருக்கணும். கணினி படிக்கிறியா, இயற்பியல் படிக்கிறியா, வேதியியல் படிக்கிறியா, நல்ல தெளிவா ஒரு துறையில இறங்கக்கூடாது, இறங்கினா துணிஞ்சு அடிச்சிடணும். எனக்கு ஒரு ஆசிரியர் சொன்னார், எல்லாரும் இந்த பாடம் கஷ்டம் கஷ்டம்னா அதை ஒதுக்கிறாரா, அதில் தானே நீ நல்லா படிக்கணும். நான் கல்லூரி பள்ளியில் படிக்கிறப்ப இப்போ கணக்கு புரியலம்மா 92 மார்க் வாங்கினேன் நான். எது கடினம் என்று எல்லோரும் ஒதுக்குகிறார்களோ அதில் நீங்கள் போய் இறங்கணும். எல்லாரும் இலக்கணம் ஐயோ ஐயோன்னா, நான் இலக்கணம் மட்டும்தான் படிப்பேன். வாழ்க்கையில் ஒன்றை குறிப்பு தெரிந்து கொள்ளுங்கள். இருக்கிற 100 பேரும் ஒரு பாடம் சிரமம் என்று சொன்னால், இருக்கிற 100 பேரும் இந்த கம்பெனி கஷ்டம்னு சொன்னா, இருக்கிற 100 பேரும் இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொன்னா, அதை எடுத்தால் நீதான் அதில் தலைவனாக இருப்பாய். மறந்து விடாது, துணிச்சலோடு நீ வந்து அதை செய்ய வேண்டும். நண்பர்களே, நாம் இங்க பார்க்கிறோம், பாரதியார் தான் சொல்றான், சொல்வது தெளிந்து சொல், செய்வது துணிந்து செய். எல்லாரும் சிரமம் சொல்றத நீ எளிமைப்படுத்து, நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நான் திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் விண்ணப்பம் போட்டப்ப வெறும் 55 ரூபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டேன். அப்போ ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 7 லட்சம் 9 லட்சம் காசு கட்டணும் 90களில். நான் எங்கே போகிறது, நானே சோத்துக்கலாமல் இருக்கேன். நான் எங்கேருந்து 9 லட்சத்துக்கு எங்கே போகிறது? கூப்பிட்டு கொடுத்தான். காரணம் உன்னுடைய படிப்பு, முயற்சி, அறிவு. அப்படிதான் நண்பர்கள் இந்த சமூகத்தில் வெற்றி பெற்ற எல்லோருமே
வளம் உயர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஞமலி போல் வாழேல், நாய் மாதிரி இருக்காத. போய் பிச்சை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் போய் கெஞ்சிக்கிட்டு அது சரியா இருக்காது. பாரதியார் பார்க்கிறோம் நண்பர்களே, தாழ்ந்து நடவேல். அந்த சமூகம் யாரை பார்த்தாலும் இடுப்பர் துண்டு கட்டிக்கிட்டு ஐயா சாமின்னு கும்பிட்டுக்கிட்டு ஏன் அப்படி இருக்கிற? தாழ்ந்து நடவேல் என்ன சொல்லுகிற தன்மையை நம்ம பார்க்கிறோம். திருவினை வென்று வாழ். நம்ம எல்லாம் காலத்தை வென்றவர்ங்கிற பாரதியார, அவர் செல்வத்தை வென்று வாழ வேண்டும்ங்கிறார். அப்படின்னா என்னன்னா, பணத்துக்கு பின்னால் நீ கைகட்டி போகாதே, பணம் உனக்கு தன்னால் வரும், நாட்டுக்கு தொண்டு செய், பிறருக்கு உன்னால் இயன்றதை கொடு என்கிற சுந்தர அவருக்கு இருக்கிறத பார்க்கிறோம் நண்பர்களே. அதுக்கிடையில பல செய்திகளை சொல்றார். தூற்றுதல் ஒளி, அடுத்தவன் புறம் பேசுறது, அடுத்தவனை இகழ்றது. யாராவது 2 பேர் அடுத்தவங்க மேல பொறாமையா இகழ்ந்து கொண்டிருந்தாலப்பா இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, நாள விட்டுரு என்று நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அவரே சொல்லுகிறார் நண்பர்களே, நாளெல்லாம் வினை செய். 24 மணி நேரம் காலையிலேருந்து ஓய்வே இருக்கக்கூடாது உனக்கு. நீங்க படிக்கிற காலத்தில் நன்றாக படித்து, ஆய்வு செய்கிற காலத்தில் நன்றாக ஆய்வு செய்து, தெரிந்து அலைந்து முயற்சி இருக்கணும். நான் பட்டப்படி கல்லூரி முடிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சி முடிச்சோடனே 150 பள்ளிக்கூடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டேன். அப்பெல்லாம் செராக்ஸும் கிடையாது, டைப்பிங் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, கையால் தான் எழுதுனேன் 150 பள்ளிக்கூடத்துக்கும். அதுக்கே கடை வாங்கினேன் ஸ்டாம்ப் போட்ட காசு இல்லாமல். ஒரு 10 பள்ளிக்கூடத்துலேருந்து இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சான். எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு வர்ற மாதிரி, டவுன் பஸ்ஸு பாஞ்சு 30 காசு கொடுக்குற மாதிரி ஒரு சைக்கிளில் போய் பக்கத்தூரில் போட்டு வைத்தாம்பேட்டையில் போட்டு தஞ்சாவூர் ஆண்டனிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 100 ரூபா சம்பளம். அப்போ நண்பர்களே 150 பள்ளிக்கூடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டதுனால ஒரு பள்ளிக்கூடத்தில் போட்டோம். நாளைக்கு நம்ம ஃபிசிக்ஸ் முடிக்கிறோம், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிறோம், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி முடிக்கிறோம், ஒரு வேறு ஏதோ ஒரு படிப்பை படிக்கிறோம், டேட்டா சயின்ஸ் முடிக்கிறோம். நீங்கள் பார்த்து உட்காந்துருந்தா திருச்சி மாவட்டத்தில் ஓமாந்தூருக்கு பக்கத்தில் அல்லது புத்தனம்பட்டிக்கு பக்கத்தில் என்ன மகன் உங்களுக்கு எவனும் வேலை தர மாட்டான். நான் படிச்சிருக்கேன்னு நான் தான் என்ன பண்ணணும், விளம்பரம் பண்ணிக்கணும். நான் தான் 400 பேருக்கு விண்ணப்பம் போடணும். வேற போடாமல் அவனுக்கு வெத்தலை பார்க்க வச்சு வான்னு வேலைக்கு கூப்பிடுவானா எவனும் கூப்பிட மாட்டான். ஆக நண்பர்களே, நாளெல்லாம் வினை செய், தினசரி அதே எண்ணமாக இரு. அது ரொம்ப அடிப்படையா இருந்து நண்பர்களே. நேர்பட பேசு, நேருக்கு நேரா சொல். ஐயா எனக்கு இந்த கருத்துல உடன்பாடு இல்லை, நீங்க செய்யுங்க. நான் இதுல நேர்மையான, நமக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்க, ஒரு காவல் நிலையம், எல்லாரும் போட்டு ஒருத்தன் அடிக்கிறான், எப்பா நீனும் அடிக்கிறான், எப்பா நமக்கு சரிபடாதுப்பா, நான் உள தூய்மையோடு இருக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் நீ வேற பக்கம் மாத்திரியா மாத்திக்க, இல்லை நீ இடைநீக்கம் பண்றியா பண்ணு, என் மனசுக்கு இது சரின்னு படலை, நேர்பட சொல்லிடு. அங்க பின்னால போய் சொல்றது முடியாது. அதனால நீ வேற பக்கம் மாத்தினா கூட பரவாயில்ல, அப்புறம் நீனும் போய் அவனை 2 அடி அடிக்க, அவன் பிடிச்சி அப்புறம் சட்டையை யூனிஃபார்மை கலட்ட, அப்புறம் ஆயுள் தண்டனை நமக்கு கொடுக்க தேவையா நமக்கு? எப்ப நான் லஞ்சம் வாங்க முடியாது. அப்போ நாளைக்கு நீ அரசு அலுவலகத்தில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் விளிம்பு நிலையில் இருக்கிற மனிதனை நினைத்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. பாரதி சொல்லுகிறான், புதியன விரும்பு. புதிதாக எது வருகிறதோ அதை கத்துக்கணும். இல்லைங்க எனக்கு இது பிடிக்காதுங்க, இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சா, அதுக்கப்புறம் வேற ஏதாவது வருதா, அடுத்தது வருதா, புதியன விரும்பு. எது வந்தாலும் கற்றுக்கணும். இல்லைங்க நான் கம்ப்யூட்டர் தொட மாட்டேன், நான் இதை பயன்படுத்த மாட்டேன், அதை பயன்படுத்த மாட்டேன். நண்பர்களே, காலம் வேகமாக ஓடும். வேகமாக ஓடுகிற காலத்தில் புதியன தோன்றும். அப்படி புதியன தோன்றுகிற போது நாம் தான் நம்மை அதற்கேற்ப தகவல் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் கூட ஐயாட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், உங்கள் புத்தராமட்டி கல்லூரி தான் 1980களில் முத கணினி இந்த தென்னிந்தியாவுக்கே கொண்டு வந்த கல்லூரி உங்கள் கல்லூரி. 175 வருஷம் 180 வருஷம் நான் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் கூட அன்னைக்கு கணினி துறையில் இங்கே வந்துச்சு. அப்போ ஒரு கணினியை பார்த்தீங்கன்னா ஒரு மேசை, பெரிய மேசை, 6 அடிக்கு 6க்கு 4 மேஜை அளவுக்கு இருக்கும் ஒரு கணினி கம்ப்யூட்டர் முத வந்தப்போ. அப்போ வாசே குழந்தைசாமின்னு ஒரு அறிஞர் IIT கோரப்பூருக்கு பெரியாரை கூட்டிகிட்டு போகிறாரு. இதுதாங்க கம்ப்யூட்டருங்க, இது புதுசாக வருதுங்க, இதுவே எல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறார் வாசே குழந்தைசாமி. அப்போ ஐயா கேட்குறாரு, இதுக்கு தமிழில் பேர் இருக்குங்களா? எல்லாரும் முழிக்கிறான். அது தெரிஞ்சால் தானே பேர் இருக்க. நான் ஏன் காட்டுமராண்டி மொழின்னு சொல்கிறேன், புரியுதா? என்னை எல்லாரும் திட்டுறீங்க, ஏன்டா கம்ப்யூட்டருக்கு உன்ட்ட பேர் இல்லை? நீ வளரல, உனக்கு அறிவு இல்லை, நீ படிக்கல. படி, அறிவை வளர்த்துக்கோ, புதுசாக எழுதுகிற போது சொல்லு வரும். அப்போ படிக்கணும், முன்னேறணும், புதியனவற்றை விரும்பணும்,
புதுசா அதுக்கு பேர் கண்டுபிடிக்கணும், மொழியில சொற்கள் உருவாகும். அப்போ தமிழன் படித்தால், கற்றால், முயன்றால், உயர்ந்தால், மொழியில் சொற்கள் வந்தால் மொழி வளரும். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தினா அதான் காட்டு பிராண்டி மொழின்னாரு. எல்லாரும் இப்ப பிடிச்சிக்கிட்டு அவரு காட்டு பிராண்டி மொழின்னு சொல்லிட்டான், காட்டு பிராண்டி மொழின்னு சொல்லிட்டான்னு திட்டுவான். அதை விட பாரதியார் இன்னும் மோசமா சொல்றாரு. மெல்ல தமிழ் இனி சாகும் அப்படின்னு ஒரு பேரை சொன்னான். பாரதியார் தான் எழுதுறாரு. இந்த மேற்கு மொழிகள் இந்த பூமியில் ஓங்கும், மேற்றிசை மொழிகள் ஓங்கும். அந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கிறாத, தமிழ்தாய் பேசுவதாக எழுதுகிறார் பாரதியார். அப்ப நண்பர்களே, பாரதியாராக இருந்தாலும் பெரியாராக இருந்தாலும் இந்த தமிழ் சாகும்னு விரும்புறவனா பாரதி ஒரு பேரை சொன்னான். அந்த நிலைக்கு என்ன ஆளாக்கிறாத, நீ படி, நீ நிறைய முன்னேறு, நீ மொழியை வளமாக்கு, எங்கு போனாலும் மொழி உணர்வோடு இரு என்று பாரதியார் சொல்லுகிற போது நண்பர்களே, நாம் நினைக்கிறோம் புதியன விரும்பு, புதிது புதிதாக வருகிற அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. அவையார் காலத்தில் நிறைய போர் நடந்துச்சு. முனைமுகத்து நெல்லேல்னுச்சு அந்தாய். இந்த ஆள் சொன்னார், முனைமுகத்து நிற்க, முனைமுகத்து நில், போர்க்களத்துக்கு துணிஞ்சு போ. அப்போ ஒரு சமூகத்துக்கு எதை தேவையோ அதை ஒரு படைப்பாளி தருகிறான். இது இன்றைக்கு சமூகத்துக்கு தேவைப்படுகிற போது இன்னும் நுட்பமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. வெள்ளையனே வெளியேறினாரு, விடுதலைக்காக போராடினாரு. வெள்ளை துறங்கியை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சேன்னு எழுதின பாரதியார் தான் எழுதுகிறார் நண்பர்களே. ஆத்திச்சூடியில யவனர் போல் முயற்சி செய், வெள்ளைக்காரன் மாதிரி இன்னும் சுறுசுறுப்பாடுறான். அவன் என் அடிமைப்படுத்த கூடாதுன்னு தான் சொன்னாரே தவிர அவனை மாதிரி நீ சுறுசுறுப்பா இருக்கணும்னு தமிழனுக்கு சுட்டி காட்டியவர் பாரதியார். அது ரொம்ப நுட்பமா நீங்க கவனிக்கணும் நண்பர்களே. இதை பாரதியாருடைய முரண்பாடு நீங்க நினைக்கப்படாது. அது என்ன வெள்ளைக்கார மாதிரி இருக்குன்னு சொல்றாரு பாரதியார் நினைக்கப்படாது. அவன்கிட்ட எல்லா அறிவும் வளர்ந்துச்சு. அப்ப நிறைய அவர் பத்திரிகைகளை படிக்கிறாரு, நிறைய செய்திகள் வருகின்றன. ஆகாவென்று எழுந்தது பார் யுக புரட்சின்னு எழுதுறாரு அவருடைய சுதேசமித்திரன்ல. இந்தியாவில் நீங்க அவருடைய பத்திரிகை பணியில பாத்தீங்கன்னா சர்வஜனமித்திரன் ஒண்ணுல முதலாளிகள் செய்யும் அக்கிரமம்னு கற்று எழுதுறாரு. விவேகபானு, சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதன் அவரே பத்திரிகை நடத்துறாரு. அவர் பாண்டிச்சேரியில் பத்திரிகை போடுறப்போ இந்த பத்திரிகை பிரெஞ்சு வாசிகளுக்கு 3 ரூபா, கவர்மெண்ட்காரனுக்கு 50 ரூபா, ஜமீன்தாருக்கு 30 ரூபா. ஒரே பத்திரிகை, ஆண்டு கட்டணம் 200 ரூபாய்க்கு மேல ஒரு தமிழனுக்கு வருமானம் வந்துச்சுன்னா அவனுக்கு 10 ரூபா, ஏழைபாளையா இருந்தானா அவனுக்கு 3 ரூபா. அப்ப நண்பர்களே, ஒரே பத்திரிகை தான், ஆண்டு கட்டணம் அரசாங்க ஊழியருக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கும் 50 ரூபா, ஜமீன்தாருக்கெல்லாம் 30 ரூபா விலை போடுறாரு. நீ கல்லனா அஞ்சல் உனக்கு பத்திரிகை அனுப்பிச்சுறேன், அஞ்சல் கட்டணம் உட்பட. அப்போ ஒரு மனிதன் தான் அச்சிடுகிற பத்திரிகைய இன்னாருக்கு என்னென்ன விலைன்னு 10 மடங்கு கூட இல்லை. அப்போ 3 ரூபா அப்படின்னா 50 ரூபானா எத்தனை மடங்கு இருக்குது? 10 மடங்கு மேல 15 மடங்கு, கிட்டத்தட்ட 18 மடங்கு விலை போட்டு விற்கிறாரு. அவருடைய பார்வை. நீங்க பாரதியாரை பத்தி நம்ம பேசுறப்ப இந்த மாதிரி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாடினார்னு படிச்சிருப்பீங்க. அந்த மனநிலை அவருக்கு இருந்ததான்னு கேட்டா, அவருக்கு அவங்க முதலாளி 30 ரூபா போனஸ் கொடுக்குறாரு, 10 ரூபா சம்பளம் வாங்கின காலத்தில். ஒரு பெரிய பட்டு அங்கவஸ்திரம், ஒரு படிய பட்டு தலப்பா, ஒரு துணி எல்லாம் கொடுக்குறாரு. வெளியே வர்றாரு, ஒரு பிச்சைக்காரன் நிற்கிறான், தலப்பாயை கழட்டி போட்டுறாரு. அவர் ஏற்கனவே வேட்டி கட்டியிருக்கார், ஒரு கோட்டு கொடுத்துருக்காங்க, அதை ஒருத்தண்ட போட்டுறாரு. அப்போ நண்பர்களே, ஒரு மனிதன் எழுதி விட்டு மட்டும் போகவில்லை, தன்னிடம் இருப்பதை இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவராக இருந்தார். அது நம்ம நுணுக்கமாக கவனிக்கணும். பாரதியார் இருக்கிறாரே, அவர் மாதிரி ஒரு புரட்சிகர சிந்தனை பிற்காலத்தில். தொடக்கத்தில் அவர் உபநிடதங்களை நிறைய பேசுவார், வேதங்களை பற்றி பெருமையாக பேசுவார். ஆனால் அவருடைய இறுதி காலத்தில் வர வர சாஸ்திரங்களை குப்பையும்பார். நீங்க அவருடைய வசன கவிதையை எடுங்க, காற்றை பற்றி எழுதியிருப்பார், வானத்தை பற்றி எழுதியிருப்பார், மலையை பற்றி எழுதியிருப்பார். அந்த மலைங்கிற தலைப்புல அவர் எழுதுறதை நம்ம கவனிச்சோம்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும், என்ன அவர் இப்படி எழுதுறாரு அப்படின்னு. இன்றைக்கு இந்த பார்ப்பனர்கள் எல்லாம் இந்த பொய் சொல்லி புனை சுருட்டு எழுதி புராணம் என்ற பெயராலே வணிகம் செய்து இந்த சமூகத்தை வீணாக்கி விட்டார்கள். இங்க சரியான சாஸ்திரம் இல்ல. அவர் சொல்லுவார், மேலை நாட்டுக்காரர்கள் தருகிற மேத்ஸ் இருக்கணும், பிசிக்ஸ் இருக்கணும், கெமிஸ்ட்ரி. அப்ப சாஸ்திரம் அப்படின்னா சப்ஜெக்ட். நீ எதை பள்ளிக்கூடத்தில் சொல்லி தரணும் அதை சொல்லி தர மாட்ட. அதை விட்டுட்டு தேவையில்லாத கல்வியை வைத்துக்கொண்டு இந்த கல்வியால் சமூகத்தை அழிக்கிறாய். அவரே சொல்லுவார்,
இந்த ஆங்கில கல்வி எனக்கு ஏன் பயனற்று போனதுன்னு சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். வெள்ளைக்காரனை துறான்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தான், பாப்பானா ஐயர்னு சொல்லிக் கொடுத்தான், என்னுடைய மூளையில வந்து முடிச்சு போட்டான். ஆகையினால இந்த கோயிலில் நான் வந்து சத்தியம் பண்ணுவேன், இது கல்வி சரியில்லைன்னார். பாரதியார் வந்து ஐரோப்பிய கல்வியை சொல்லலை, ஐரோப்பிய கல்வி வேணும், இப்போ இங்க இருக்கிற இந்த கல்வி முறையெல்லாம் மாறணும் அப்படிங்கிறது அவருடைய சிந்தனையாக இருந்தது நண்பர்களே. இங்க பெண்களை பற்றி 2 பேர் சிந்தித்தார்கள். முதல்ல பாரதியார் சிந்தித்தார், பிறகு பெரியார் அதை நடைமுறைப்படுத்தினார். பாரதியார் தான் உங்களுக்கு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் இருந்தால் பெண் பிள்ளையை படிக்க அப்படின்னார், சொத்துரிமை கொடுன்னார். நீங்கள் பாரதியார்ட்டையும் நீங்கள் அவருடைய கட்டுரைகளை பற்றி நீங்கள் அருமையாக ஐயா சொன்னாங்க. பாரதியார் சிறந்த மொழிபெயர்ப்பாளர், சான்ஸ்கிரிட்லேருந்து பகவத்கீதையை மொழிபெயர்த்திருக்கார், பல கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கார், உலக மொழிகளில் நல்ல ஆங்கில அறிவு அவருக்கு உண்டு, கிட்டத்தட்ட 6-7 மொழிக்கு. அதனால தான் யாமறிந்த மொழிகள் இல்லைன்னு சொன்னார். நல்ல கவிதைகளை நாம் பேசுகிறோம், அவருடைய கட்டுரைகளை புறக்கணிச்சிடறோம். அவருடைய கட்டுரைகளில் சண்டமார்தான் எழுதணும். நம்மள இந்துக்கள் கூட்டம்னு ஒரு தலைப்பு நண்பர்களே கட்டுரையில் எழுதுற, இங்கே இருக்கக்கூடிய மடாதிபதிகளே, இங்கே இருக்கக்கூடிய சங்கராச்சாரிய மடமே, இங்கே இருக்கிற சைவ மடங்களே, இங்கே இருக்கக்கூடிய குருக்களே, பெரிய பட்டியல் போடுறாரு, வரிசையா பட்டியல் போட்டுட்டு, நீங்கள் என்றைக்காவது, இன்றைக்கு நாம் பட்டியல் இனத்துன்னு சொல்ற மக்கள் அன்றைக்கு பறையர்கள், அன்றைக்கு பஞ்சமர்கள்ங்கிறாங்க. இந்த நான் கூட பஞ்சமர்களை சொல்ல பயன்படுத்துறேன், அது சரியில்லை, பறையர்கிற சொல்லையும் பயன்படுத்தக்கூடாது. அவர் அப்பவே எழுதுகிறார் நண்பர்களே, அவனும் மனிதன் நானும் மனிதன், அவனும் இந்தியன் நானும் இந்தியன் இருக்கணும், அந்த அளவு சமூகம் மாறணும் சொல்லிவிட்டு கேட்கிறாரு. கிறிஸ்தவர்கள் அவர்களை மதம் மாற்றுவதாக நீங்கள் இந்து மகாசபை கூட்டம் போட்டு பேசுகிறீர்களே, அவனை பற்றி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா? பஞ்சம் வந்து அவன் தானே செத்து போறான், அவனுடைய உணவை பற்றி கவலைப்பட்டிருக்கியா? அவன் கல்வியை பற்றி கவலைப்பட்டிருக்கியா? இந்த ஐரோப்பிய பாதிரிமார்கள் எதற்காக அந்த பட்டியலின மக்கள்கிட்ட போய் பள்ளிக்கூடம் தொடங்குறான்? நீ இத்தனை வருஷமா, நான் 500 வருஷமா இருக்கேன், 1000 வருஷமா இருக்கேன்னு அங்க போய் பள்ளிக்கூடம் தொடங்குனியா கேட்கிறார் நண்பர்களே. அவர் ஆங்கில அரசாங்கத்தை மட்டும் எதிர்த்தெழுதல, இந்த சமூக நிறுவனங்கள் யார் யார் கேடு பகிர்ந்தார்களோ அத்தனை சமூக நிறுவனங்களையும் கல்விக்கு உட்படுத்துகிறார். அதுக்காக அவர் மதமாற்றத்தை ஆதரிக்கல, மதமாற்றம் தவறுன்னு எழுதுகிறார். அதே நேரத்தில் மடாதிபதிகளும் இந்த குருக்களும் ஏன் நீங்கள் அவர்களை வந்து இழிவாக நடத்துகிறீர்கள்? ஏன் அவங்க தெருவில் நீங்க ஒரு கோயில் கட்டி நீ ஏன் அங்க பூஜை பண்ண போக மாட்ட? இப்ப 1906 பாரதியார் கேட்ட கேள்வி இன்றைக்கும் அப்படியே தொக்கி நிற்கிறது நண்பர்கள. அப்ப அவருடைய கட்டுரைகளை கொஞ்சம் நீங்கள் படிக்க வேண்டும். மாதர் நிலை, பெண்களை பற்றி பட்டியல் போடுவார் நண்பர்களே. நான் அவசியம் நிறைய பிள்ளைகள் நீங்க சொல்லி ஆகணும். உங்களுக்கெல்லாம் ஒரு விடோ, ஒரு விதவை அப்படின்னா ஒரு 40-45 வயசு பெண் நினைவுக்கு வருவாங்க. 1921 ஆண்டு வந்து மக்கள் தொகை கணக்கு எடுத்து போடுறாரு. 30 வயது விதவை, சரி 25 விதவை, 15 வயது விதவை, 10 வயது விதவை, அப்போ 30 லட்சத்தை பட்டியல் போடுறாரு தமிழ்நாட்டில். போட்டுட்டு 6 மாத குழந்தை விதவை. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், அது எப்படிங்க கைமண் 6 மாசத்துல இருக்க முடியும், 1 வருஷத்துல இருக்க முடியும், 2 வருஷத்துல இருக்க முடியும், 5 வயசுல இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே, ஒரு குழந்தை பிறந்தோடனே அத்தை பிள்ளைக்கும் மாமா பிள்ளைக்கும் பக்கத்தில் போட்டு பூஜை போட வச்சு அப்படியே 6 மார்க்கு அரிசியையும் பழம் இதையும் வாங்கிட்டு பூஜைக்கு எனக்கு காசு வாங்கிட்டு அவன் போயிட்டே இருப்பான். அது கூட தப்பு இல்லை. அந்த பையன் வகுத்தாலோடி செத்து போவான் கால்ராவில், அதுக்கு தான் மருத்துவம் வளரலையே, இறந்துடுவான். 6 மாசத்துலேயே அந்த பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு மூளையில் உட்கார வச்சிருவான். ஒரு காலத்தில் சதியில ஏற்றிடுவான். அதுவும் பார்ப்பன பெண்கள் தான் அதிகம் சதியில பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக. அதனால்தான் நாம் பெரியார் வந்து நம்முடைய பாரதியார் வந்து எதற்கு அது வெகுண்டெழுந்து எழுதுகிறார் மாதர் பற்றி எழுதுகிற போது, இப்படியெல்லாம் செய்கிறீர்களே நியாயமா சொல்லிவிட்டு, அதனால்தான் பெண்களை வந்து படிக்க வைக்கணும், சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு பாரதியார் எழுதியதற்கு காரணம் இருக்கிறது நண்பர்களே. அவர் வாழ்ந்த காலத்தில் சமூகம் அவ்வளவு மோசமாக இருந்தது. எப்பவுமே ஒரு படைப்பாளி வாழ்கிற காலத்தில் நாம போய் சிந்திக்கணும். இன்றைக்கு நேர்ம நினைவு கல்லூரியில 3 மடங்கு பெண்கள் படிக்கிறார்களே என்கிற இந்த நிலையை பார்த்துவிட்டு பாரதியார் காலத்துக்கோ பெரியார் காலத்துக்கோ நம்ம போகக்கூடாது. அந்த காலத்தில் கல்வி நிலை எப்படி இருந்தது? சென்னை பல்கலைக்கழக தேர்வு முடிவு வருது, ரெனைசன்ஸ் ஆஃப் பியூர் தமிழ் மூவ்மெண்ட், தனித்தமிழ் இயக்கத்தினுடைய மறுமலர்ச்சி. நம்பியார் அவருடைய பிஎஸ்சி தீசிஸில் போடுறாரு நண்பர்களை. 350 பேர் இந்த ஆண்டு வெளியில் வந்தார்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து. சரி, அதில் 340 பேர் பார்ப்பனர்கள், ஒரு முதலியார், ஒரு செட்டியார்,
அரிதா 0.01 வந்து ஒரு பிள்ளை மாதிரி 0.01 ஒரு ரெட்டியார் முடிஞ்சு போச்சு. அப்புறம் மீதி சாதியெல்லாம் தமிழ்நாட்டில் ஏங்க இங்கே வந்து உடையார் இல்லையா, படையாச்சி இல்லையா, முக்குளத்தூர் இல்லையா, அகமுடையார் இல்லையா, பல்லர் இல்லையா, பறையர் இல்லையா, ஈவன் நாட்டிய 0.1% படிக்கல. நுட்பமா நீங்க கவனிக்கணும். பிரிட்டிஷ்காரன் கணக்கெடுக்கிறான் ஒவ்வொரு வருஷமும் 21 கணக்குப்படி 8% கையெழுத்து போட தெரிஞ்சவன், 8 விழுக்காடு கையெழுத்து போட தெரிந்தவர்கள், அதுல 7 பேர் பார்ப்பனர்கள், 3 விழுக்காடு இருப்பவர்கள் 7 பேர், அந்த மீதி வந்து 97 விழுக்காடு இருக்கிறது 1 விழுக்காடு. அப்ப நண்பர்களே, இந்த சமூகம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கணும். அப்பதான் பாரதியார் கொதித்தெழுகிறார். ஏன் உங்களுக்கு வாய்ப்பு தரல, ஏன் அவங்களுக்கு வாய்ப்பு தரல? 6 1 பங்குன்னு ஒரு கதை எழுதுறார். நான் சுட்டி காட்டினேன். கவிதை எழுதியிருக்கிறார், கட்டுரை எழுதியிருக்கிறார், அவர் கதை எழுதியிருக்கார் நிறைய, சந்திரிகை கதை. அவருடைய அந்த கதைகளில் பார்த்தீங்கன்னா 6 1 பங்குன்னு ஒரு கதை, நல்ல கற்பனை கதை தான். ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலின பையன் மகாராஷ்டிராவுக்கு போவான், ஒரிசாவுக்கு போவான், வட இந்தியாவிலலாம் போய் சுற்றி தெரிவான். ஒவ்வொரு பக்கமாக காமிச்சிட்டு சொல்லுவார், அந்த பக்கம்லாம் இங்கே இருக்கிறத விட இன்னும் மோசமாக இருக்கு. இவர்களுக்கு வந்து கல்வியில் 6 1 பங்கு தர வேண்டாமா, வேலை வாய்ப்பில் 6 1 பங்கு தர வேண்டாமா? நண்பர்களே, நான் அதனால தான் சொல்லுவேன், இன்றைக்கு நாம் வந்து தலித் லிட்ரேச்சர் ஒன்றை பற்றி பேசுகிறோம். நண்பர்களே, இந்த சமூகத்தில் 1906 7 காலங்களில் முதல் தலித் இலக்கியம் என்பதே பாரதியாருடைய தலித் இலக்கியம் தான். நீங்க மறந்துடக்கூடாது. மகளிர் இலக்கியம், இன்னைக்கு நம்ம பேசுறோம் விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம், இன்னைக்கு நாம வந்து பெண்ணியம் பேசுகிறோம், ஃபெமினிசம் பேசுகிறோம், விமன் ரைட்ஸை பற்றி பேசுகிறோம். அந்த காலகட்டத்திலேயே பாரதியார் இப்படியெல்லாம் வந்து எந்த அளவு எழுதியிருக்கிறாருன்னு நம்ம கவனிக்கிறோம். நண்பர்களே, நம்ம ஆட்கள் ஒரு காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, திருக்குறளுக்கு அறிவார்ந்த மக்கள் பேருன்னு எழுதுனா, பரிமேலகர் எழுதுவார், அறிவார்ந்த மக்கள் என்ன சொல்லி இருப்பதால் பெண்ணுக்கு அங்கே இடமில்லை, ஏன்னா பெண்ணுக்கு அறிவு இல்லை, இது ஆண் மக்களை குறிக்கும்பார். திருக்குறள்ல அறிவார்ந்த மக்கள் பேருன்னு திருவள்ளுவர் எழுதுனா, பரிமேலகர் உரையில அறிவார்ந்த மக்கள் என்பது ஆண்களை குறிக்கும், அது பெண் நீங்கியவர்கள். அந்த அந்த வரியை நான் படிச்சு காட்டுறேன், ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். பெண் ஒழித்து நின்றது அறிவார்ந்தங்கிற சொல் அப்படிம்பார். அப்படின்னா பெண்கள் யாரும் என்ன பண்ணல, படிக்கவே இல்லை, படிக்க அனுமதிக்கப்படவில்லை. ஆமா, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் பூவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். நேரடியாவே திட்டுவார், மண் நீதிய நேரடியா திட்டுவார் உபநிடதங்களை. நீங்க அவர் வந்து ஒரு பார்ப்பனராக இருந்த காரணத்தினால் அவங்க பேசாம இருந்தாங்க. பாரதியார் மாதிரி உள்ள இருந்துகிட்டு கலகம் செய்த ஒரு கலகக்காரரை, கலக எழுத்து வேற யாரும் அந்த காலத்துல இல்லை. நண்பர்களே, கண்கள் இரண்டினில் ஒன்றினை குத்தி காட்சி கெடுத்துடலாமோ? ஆண் பெண் 2 கண்ணு இருக்கியா, ஒரு கண்ணை குத்தி தான் இன்னொரு கண்ணை நீ காப்பாற்றணுமா? பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அகற்றிடும் காணீர். பெண்கள் படிக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் இங்கே படிக்கிறீர்கள் என்கிற போது பாரதியார் அன்றைக்கு கண்ட கனவு இன்றைக்கு நேரு நினைவு கல்லூரியில நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஆமா, ஒரு இடத்துல எழுதுறார், ஆண் குலத்தின் அதிகார குறியீடு சாஸ்திரம்ங்கிறார். இந்த சாஸ்திரங்கள் பூரா, உபநிடதங்கள் பூரா, வேதங்கள் பூரா ஆண் குலத்தினுடைய அதிகார குறியீடு. ஆமா, மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மண்ணை ஆளும் தெய்வம் என்றோ மதிகட்டீரே. இந்த உலகத்துல எல்லாமே தெய்வம்னா பெண்களும் தெய்வம் தானே. பெண்களுக்கு விடுதலை நீர் இல்லை என்றால் பின் இந்த உலகினிலே வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்துல பெண்ணுக்கு அறிவு தராத, விடுதலை தராத ஒரு நிலை இருந்தால் வாழ்க்கையே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அவர் எழுதுறார். நண்பர்களே, இங்க இருக்கிற பெண்ணினை மட்டும் இல்ல, ஆப்பிரிக்காவில், பிஜி தீவுல, இலங்கையில தமிழர்கள் வந்து நிறைய இந்தோனேஷியா பகுதியில் இருக்கிற, அன்னைக்கு சாவா சுமத்ரா பகுதி, இன்னைக்கு தாய்லாந்து வரலையும் தமிழர்கள் பரவி கிடக்கிறார்கள். பத்திரிகைகள் செய்தி வருகிறது. இந்த ஆதிக்கக்காரர்கள் அந்த பக்கம் ஜப்பான்காரனும் இந்த பக்கம் பிரிட்டிஷ்காரனும் இந்த பெண்களை எல்லாம் பிரிச்சுட்டு ஆண்களை கூட்டிட்டு போய் வேலையில அவங்க இறந்து போகிறார்கள். அதை பார்த்துட்டு எழுதுறார். நண்பர்களே, ஆப்பிரிக்கத்து காப்பிரி நாட்டிலும், காப்பு இல்லாத நாட்டிலும் தென்முடை அடைத்த தீவுகள் பலவனும் பூமி பந்தின் கீழ்ப்புறத்துள்ள பற்பல தீவினும் பரவி இந்த எளிய தமிழச்சாதி, இந்த எளிய தமிழர்கள் அடி உதை உண்டும் கால் உதை உண்டும் சொல்றார். அப்படியே எழுதிட்டே வர்றார். நண்பர்களே, வருந்திடும் செய்தியும் மாய்ந்திடும் செய்தியும் பெண்டிரை மிலேச்சர் பிரித்திடல் பொறாது செத்திடும் செய்தியும். என் புருஷனை பிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னு பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த செய்தி அவருக்கு வருது. மாதிரி நம்ம பிள்ளைங்க அங்கே போய் இந்த நாட்டில் தான் செத்து போகிறாங்களே, இது நியாயமா?
என்று சொல்லிட்டு கொதித்து எழுதுகிறார் பாரதியார். நம்ம வந்து அவருடைய இந்த 1-2 கவிதைகளை மட்டும் பார்த்துட்டு அவர் தருகிற புள்ளி விவரங்கள், அவர் தருகிற அவருக்கு இப்போ தந்திருந்த இந்த தன்மைகளை நம்ம மறந்துடுறோம் நண்பர்களே. நீங்க பாஞ்சாலி சபதத்திலேயே சொல்ற வரிய பார்க்குறோம். செருப்புத்தோல் வேண்டிய இந்த கொள்வரோ செல்வ குழந்தையை. செருப்பு வேணும், செருப்புக்கு தோல் வேணும். எவனாவது தான் பிள்ளைய கொண்டு தோல் எடுத்து அதில் செருப்பு செய்வானாடா முட்டா பயல. என்னை வச்சு நீ வந்து சூதாடுனேங்கிற. வேதப்படி சாஸ்திரப்படி ஒரு பெண்ணை விற்கிற உரிமை ஆணுக்கு உண்டு. ஒரு ஆண் தன் மனைவியை எப்பனாலும் எவனுக்குனாலும் விலைக்கு விற்கலாம். இதுதான் அதில் இருக்கிற பாஞ்சாலி சபதத்திற்குரிய மைய கருத்து. அவர் எடுத்துக்கிறார், நீ சூதாடுகிற பொருளா நான். அப்போ அந்த பாஞ்சாலி பேசுகிற போது நண்பர்களே நம்ம ரொம்ப நுட்பமாக பார்க்குறோம். ஆமாம், ஒரு வரியை நமக்கு பல கருத்துக்களை சொல்லுகிற நண்பர்களே. ஆமாம், ஆள் விற்று பொன் வாங்கி பூன் செய்து, வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை விற்று, வீட்டில் இருக்கிற ஆம்பளை விற்று பவுன் வாங்கி அந்த பவுனில் தங்க காப்பு செஞ்சு அந்த தங்கப்பாப்பா அந்த கிட்ட போடுற மாதிரி எங்களை நடத்துறீங்களே நீங்கள். பாஞ்சாலி சொல்றதுல பாஞ்சாலி பேசுகிற வரி நண்பர்களே. இது பாரதியார் சொல்ற வரி, நான் சொல்ல வரி இல்லை. நீங்களாம் படிச்சிருப்பீங்க. நாயகர் தான் தம்மை தோற்றபின் தோற்றாரா இல்லை என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லைன்னா பேசுனதான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நண்பர்களே. துச்சாதனன் கடுமையாக பேசுவான், நீ வந்து விலைப்பட்ட தாதி. தாதன்னா அடிமை, தாதினா அடிமை. நீ எனக்கு விலைப்பட்ட தாதிம்பான் துச்சாதனன். ஆமாம், ஆள்பவன் அண்ணன் சுயோதனன். இனிமே உனக்கு புருஷன் எங்கள் அண்ணன் தான், துரியோதனன் தான் சொல்லுவான். ஆமாம், அந்த இடத்துல எழுதுவார் நண்பர்களே. வீரம் இல்லாத நாய்கள் விளங்காம். பஞ்சபாண்டவர்களை பார்த்து எழுதுறாரு. அன்றைக்கு விடுதலைக்கு போராடாத தமிழர்களை பார்த்து எழுதுறாரு. விடுதலைக்கு போராடாத இந்தியர்களை பார்த்து எழுதுறாரு. வீரம் இல்லாத நாய்கள் விளங்காம். நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. இங்க குறியீடு தான் பாஞ்சாலி, இங்க குறியீடு தான் துச்சாதனன் துரியோதனம். அவனுடைய தொடை ஆக்கை ரத்தத்தை எடுத்து என் கூந்தலில் முடிப்பேன் இந்த இந்திய தாய், நான் விடுதலை பெறுவேன்னு சபதம் இடுகிறாள் என்று பாஞ்சாலி சபதத்தில் சபதம் இடுகிற உருவக கதை இருக்கிறதே நண்பர்களே. அதை நாம் ரொம்ப நுணுப்பமாக பார்க்கிறோம். நெட்டை மரங்கள் என்ன நின்று புலம்பினீர்களே அப்படின்னு பாரதி எழுதுகிற போது இந்த பெண்மைக்கு அவருக்கு அந்த வந்த அறச்சீற்றம் இருக்கிறதே. ஆமாம், ஒரு கருத்தை முன்னாடியே சொன்னேன் நண்பர்களே. இந்த மலை சிறுகதையில, மலை கவிதையில தமிழ்நாட்டு பார்ப்பார் பொய்க்கதைகளை மூடரிடம் காட்டி வயிறு குலைத்து வருகிறார்கள். இப்படியே எழுதுறாரு. நீங்க இதை தந்தை பெரியார் பேசலாம், வீரமணி பேசலாம், திராவிடர் கழகத்துக்காரன் பேசலாம், பாரதியார் பேசுறாரு. அதனால தான் அக்ரஹாரத்தை அவரை தள்ளி வைக்கிறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதற்கு பாரதியாரை அக்ரஹாரத்திலிருந்து தள்ளி வைத்தார்கள். அவர் எழுதுனது இயற்கை கவிதை. அவருக்கு ரொம்ப வேட்சத்தை பிடிக்கும், செல்லியை பிடிக்கும். தன்னை செல்லிதாசன்னே சொல்லிக்குவார். வேட்சத்துடைய தாக்கம் இவருடைய கவிதைகளில் நிறைய இருக்குன்னு ஆங்கில பேராசிரியர்கள், இங்கே வந்திருக்க அறிமுகம் போன்ற பேராசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். தமிழ்நாட்டு பார்ப்பார் பொய்க்கதைகளை மூடரிடம் காட்டி வயிறு விளக்கி வருகிறார்கள். ஈரமில்லாத வீடுகளில் நல்ல உடைகளுடன் நீங்கள் குடியிருக்க வேண்டும். அந்த மலை கவிதையில் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். மழை பெய்கிறது, ஊர் முழுவதும் ஈரமாகிவிட்டது. தமிழ் மக்கள் எருமைகளை போல் எப்போதும் ஈரத்தில் நிற்கிறார்கள். அறிவு இல்லாதவர்களுக்கு இன்பம் இல்லை. முன்னாடி அறிவை வணங்கணும் பார். ஆத்திசூடியில் கடவுள் வாழ்த்துல இந்த 4 தெய்வமும் அறிவுன்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு, அறிவு இல்லாதவர்களுக்கு இன்பம் இல்லை. அறிவு இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சாதான் பணம் இருக்கும், பணம் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்போ மகிழ்ச்சிக்கு அடிப்படை பணம், பணத்துக்கு அடிப்படை அறிவு, அறிவு வேணும்னா கல்வி வேணும். அப்போ மாணவ நண்பர்களை நான் இந்த பொழிவின் வழியாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிற கருத்தை நீங்கள் நிறைய படியுங்கள். பாரதி சொன்ன மாதிரி உணர்ந்து படியுங்கள், பாரதி சொன்ன மாதிரி நுணிந்து படியுங்கள். துணிந்து நீங்கள் மேலும் மேலும் ஆய்வு செய்ய வேண்டும். இன்னும் அவர் சொல்லுகிறார் நண்பர்களே, வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ கவிதை நண்பர்களே. என்ன அருமையான கவிதை. தின்னுட்டு ஊர் பேசிட்டு பசியில் வாடி உழன்று வீண் வேலை செஞ்சு கிளப்பருவம் எய்தி எம்மன்கிட்ட சாவர ஆளுன்னு என்ன நினைச்சியா அப்படின்னு அந்த கவிதையை அருமையாக வரும் நண்பர்களே. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி. எத்தனை வினையச்சம் பாருங்க.
கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இவர் இந்த வேடிக்கை மனிதர்கள்னு யார சொல்றார்? வேடிக்கை காட்டி ஏமாத்துறவன், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு செத்து போறவன். ஆமா சொல்றார் நண்பர்களே, என்னும் காரியம் எல்லாம் வெற்றி. ஆமா ஏற புரிந்தருள வேண்டும். நீ ஒரு காரியத்தை இல்லைன்னா அதுல வெற்றி கிடைக்கணும் சொல்லிட்டு சொல்றான் நண்பர்களே, நான் எதுக்காக கவிதை எழுதுகிறேன், நான் எதற்காக இந்த உலகத்துல வாழ்கிறேன், இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பன்றிகளை போய் இருக்கிறார்கள். எழுதுறார், பன்றி போத்தை சிங்க ஏறு ஆக்குதல் படித்தவனுடைய வேலையா இருக்கணும், என்னுடைய கவிதையுடைய வேலையா இருக்கணும். மண்ணை வெள்ளத்து இனிப்புறச் செய்தல், இவன் களிமண் மாதிரி இருக்கிறவன், அதுல நீ பயிரிட்டு கரும்பை உருவாக்கி தொழிலை பெருக்கி அதுல இனிப்பு மிகுந்ததா அந்த மண்ணை மாற்றணும், உழைக்கணும். அவர் உழைப்புக்கு வந்தனம் பல இடங்கள் எழுதுவார் நண்பர்களே. அப்ப சொல்றப்போ, என விந்தை தோன்றிட இந்நாட்டை நான் தொல்லை தீர்த்து உயர்த்துவேன். அதுக்கு என்ன வேணும்? கல்வி வேணும். ரொம்ப அடிப்படையானது உயர்வு கல்வி. ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஐயா மூக்கப்பிள்ளை 1940களில் 38ல் இதை நினைச்சதுனால தான் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி, அப்புறம் மேல்நிலை பள்ளியை தொடங்கி, ஒரு கல்லூரியை தொடங்கி, இங்க பாரதியார் சொன்ன மாதிரி பன்றி போத்தை சிங்க ஏறு ஆக்குகிற வேலையை மூக்கப்பிள்ளை செய்தார். அதுதான் நேரு மெமோரியல் கல்லூரி. நீங்க ரொம்ப நுணுக்கமா பார்க்கிறோம். மண்ணை வெள்ளத்து இனிப்புற செய்தார் மூக்கப்பிள்ளை அன்னைக்கு. அதுக்கப்புறம் பொன்னம்பலம் பிள்ளை அங்கெல்லாம் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இந்த பகுதியை, எங்க ஊர்ல 10 பேர் இருக்காங்க படிச்சவன், குறுக்க அந்த காலத்துல பேருந்துல செட்டிக்குளம் வழியா படித்த ஆட்கள். திருச்சியில் வேற இடம் கிடைக்கலங்க, கிராமத்து கல்லூரியில் தான் இடம் கிடைக்குதுன்னு. அப்போ இங்க இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட இந்த கல்லூரியுடைய வீச்சு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விந்தை தோண்டிட நாட்டை நான் தொல்லை தீர்த்து உயர்வு பெற கல்வி, அதோட ஒரு நிறுத்தல வெற்றி சூழும் வீரம், அறிவு, ஆண்மை, கோடி வகை தொழில்கள் நான் செய்வேன் அவர் எழுதுறார். அதை பராசக்தி அதுக்கு எனக்கு பொருள் தான் கேட்கிறார். இந்த நாட்டோர் கீர்த்தி ஓங்க, மொத்தத்தில் இந்த நாட்டினுடைய கீர்த்தி உலகம் முழுவதும் செல்ல வேண்டும். அதற்கு யார் தடையாக இருப்பது? சனியே தடையா இருக்கு. வெள்ளக்காரன சனியேங்கிறார். ஆமா, இந்த கலி சாடும் திறன் எனக்கு தருவாய், ஏ மகாசக்திய எனக்கு அந்த ஆற்றலை கொடு. ஆமா, மூடும் பொய்மை இருள் எல்லாம் என்னை முற்றும் விட்டு அகல வேண்டும். வெறும் பொய்கார பய, திருட்டு பய சொல்றார். அப்படியே இந்த இருள் எல்லாம் இந்த சமூகத்தை விட்டு நீங்க வேண்டும். அடி சிவசக்தின்னு சொல்றார் நண்பர்களே. உன்னை கோடி முறை தொழுதேன், வைய தலைமை எனக்கு அருள்வாய். இந்த சமூகத்துக்கு தலைமை ஏற்கிற வாய்ப்பை எனக்கு கொடு. ஐயா கூட முதல்ல தலைப்பு கொடுக்கும்போது சொன்னார், வைய தலைமைகள்னு நம்ம தலைப்பு கொடுக்கலாம்யா அப்படின்னாரு. நான் கூட அவர் ஆத்திச்சூட்டியில் மட்டும்தான் வைய தலைமைகள் சொல்லியிருக்காருன்னு நினைச்சேன். பராசக்தி பாட்டுல என்ன சொல்றாரு? வைய தலைமை எனக்கு அருள்வாய் அப்படிங்கிறார். பரம்பொருள்கிட்ட கேட்கிறாரு. அப்ப நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்ப இந்த ஆத்திச்சூடியில் அவர் சொன்னதையே தான் மற்ற பாடல்களிலும் ரொம்ப நுட்பம். அவருடைய வினாக்களுக்கு விடை பாரதி பாடல்களே கிடைக்கும். அவருடைய அந்த சிந்தனைகளுக்கு மறு சிந்தனை அவருடைய கவிதைகள்ல, அவருடைய இந்த கதைகள்ல, அவருடைய உரைநடையில, கட்டுரையில நாம் பார்க்க முடியும் நண்பர்களே. அந்த அளவுக்கு பாரதியார் அவர்கள். அதே போல பொருளாதார மாற்றம், இப்படி பல்வேறு துறைகள் அவர் சிந்தித்திருப்பதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. புத்தம் புதிய கலைகள் தமிழில் வேண்டும், புதுசு புதுசா வர்ற கலைகள் நாம் வரவேற்கணும். பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள், அஸ்ட்ரானமியா இல்லை வேற ஏதாவது புதுசா அணுவா அல்லது புதுசு புதுசா பஞ்சபூத கலைகள் எல்லாம் வரணும். மெத்த வளருது மேற்கே, அந்த மேன்மை கலைகள் தமிழில் இல்லை, சொல்லவும் கூடுவது இல்லை. அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும். ஆமா, தமிழ் தாய் சொல்ற மாதிரி அவர் சொல்றதை பார்க்கணும் நண்பர்களே. எப்பவுமே நண்பர்களே, நம்ம பாரதியார் சாதிகளில் எடி பாப்பான்னு சொன்னதை பெருசா பேசுவோம், அதை சட்டமாக்குறப்ப நடமாக்க மாட்டோம். 1957 பெரியார் 4000 பேர் சிறைக்கு கூட்டிகிட்டு போனார். அரசியல் சாசனத்தை திருத்து, இந்த நாட்டில் சாதியை எவனும் போட்டுக்கப்படாது, சாதி எவனும் இருக்கக்கூடாது, சாதியை தடை செய்யணும். பெரியார் நம்ம பாரதியார் சொன்னதை பிற்காலத்தில் அவர் செஞ்சதை பார்க்குறோம். இவர் எழுதுகிறார் ஒரு இடத்துல, பாரதியார் பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி முதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. ஒருத்தன் பாதகம் செய்யறான், அந்த சமூகத்துக்கு லஞ்சம் பண்றான், ஊழல் பண்றான், பொது சொத்தை திருடுறான், சாதி சண்டையை உருவாக்குறான், மத சண்டையை உருவாக்குறான். பாரதியார் சொல்றார், நண்பர்களே, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து காரி தூண் துப்பியா. இதுக்கு மேல ஒரு கவிஞன் எழுத முடியுமா நண்பர்களே? அதனால்தான் காலத்தை வென்ற கவிஞன் பாரதியை ஏன் நாம காலத்தை வென்ற கவிஞன்னு சொல்றோம் அப்படின்னா, அதனால்தான் நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா. பெண்களுக்கு கல்வி கொடுத்தா தெய்வத்தின் குரல்ல பெரிய சங்கராச்சாரியர் எழுதுறார், பொம்பளை பிள்ளை வீட்டு விட்டு வெளியில விடக்கூடாது, ருதுவாகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், ஏன்னா சாதி கலப்பு வந்துடும், அவள் வேற சத்திரியனுடைய சூத்திரனுடைய கல்யாணம் பண்ணிட்டானா போச்சு. நிறைய எழுதுறாங்க நண்பர்களே. சட்டமன்றத்தில் தீர்மானம், நீங்கள் சத்தியமூர்த்தி போன்றவர்கள்லாம் அவங்க 12 வயசு தான் கேட்டாங்க, அப்புறம் தான் 16க்கு போனாங்க. 8 வயசில் கல்யாணம் அக்கிரமையா, நிறைய பிள்ளைங்க செத்து போகுது சின்ன பிள்ளையிலேயே அப்படின்னப்போ போச்சு, சாஸ்திரம் போச்சு, சமூகம் போச்சு, சனாதனம் போச்சு. எங்க சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் குதித்தார்கள் நண்பர்களே. எப்படி அனுமதிக்க முடியும்னு சொல்லி பாரதியார் மாதிரி முற்போக்கு சிந்தனையாளர்களும் அதே பார்ப்பன சமூகத்தில் இருந்தார்கள். நாம் இனம் காண வேண்டியதே புரட்சியாளர்கள் எந்த சமூகத்தில் இருந்தாலும் நாம் அவர்களை இனம் காண வேண்டும். எல்லா பார்ப்பனர்களும் அப்படின்னு நாம் ஒட்டுமொத்தமாக குறிப்பிட முடியாது. அப்போ இங்க பாரதி எழுதுறத பார்க்கிறோம், அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றார். ஒரு பெண்ணுக்கு எப்ப நிமிர்ந்த நன்னடை வரும்? அறிவு இருக்கணும், ஞான செருக்கு இருக்கணும், நிறைய படிக்கணும். நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், நான் வேலை செய்யறேன், எனக்கு சம்பளம் போடாங்கணும். அப்ப நிமிர்ந்த நன்னடை எப்போ ஒரு பெண்ணுக்கு வரும்? படிக்கிற போது வரும். நேர்கொண்ட பார்வை எப்போ வரும்? சொந்தமா சம்பாதிக்கிறப்ப தான் வரும். இல்லை தாத்தாட்ட காசு வாங்கினேன், அப்பாட்ட காசு வாங்கினேன், புருஷன்கிட்ட காசு வாங்கினேன். எப்படி அந்த நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை வரும்? நான் படிச்சிருக்கேன், படிச்சதுக்கப்புறம் நான் பணிக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், நான் தொழில் தொடங்கணும், நான் முதலாளியாக இருக்கணும். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் எப்போ வரும்? படிக்கிற போது வரும். அது மட்டும் இல்லை, அவர் சொல்லலை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச்செருக்கு, அறிவுச்செருக்கு, அறிவு திமிர் இருக்கணும். அறிவு திமிர் இருக்கணும்னா படிக்கணும். அதான் நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா. எங்க வீட்டு பொம்பளை எல்லாம் தப்பு பண்ணாதுடா, எங்க வீட்டு பொம்பளை எல்லாம் உன்னெல்லாம் ஏமாத்தி விட்டு போய் அப்படிலாம் போயிடாதுடா. ஏன்னா எங்க பிள்ளைக்கு அறிவு இருக்குடா, திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் எம் பிள்ளைகள் செம்மை மாதர்கள். அப்ப நண்பர்களே, எங்கள் வீட்டு பெண்கள் செம்மை மாந்தர்கள், செம்மை மாதர்கள்ங்கிறான் பாரதி. இந்த பார்வை அவனிடம் இருக்கிறத பார்க்கிறோம். சொல்லிவிட்டு தான் சொல்றான், இழிவுகொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. இவர் பகலர், இவர் பறையர், இவர் சக்கிலியர், இவர் குதிரை வண்ணார், இவர் அது பேர் என்ன பழங்குடியினத்தவர், இவர் இன்ன சாதியை சார்ந்தவர், அதெல்லாம் கிடையாது. சட்டம் போடணுங்கிறான் பாரதி. இழிவு கொண்டு மனிதர் என்பவர் இந்தியாவில் இல்லையே. இதான் நண்பர்களே சமுதாய மாற்று சிந்தனை. எந்த ஒரு மனிதன் சமுதாயம் மாற வேண்டும், இந்திய சமுதாயம் மாற வேண்டும், தமிழ் சமுதாயம் மாற வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த சிந்தனையை நாம் வரவேற்க வேண்டும். அந்த மனிதன் எங்கு பிறந்தான் என்பது நமக்கு கேள்வி இல்லை. நான் ஏன் உங்க மாணவர்கிட்ட வலியுறுத்துறேன்னா, இப்ப இந்த சமூகத்துல இந்த அறிஞர்கள் சொன்ன கருத்தை விட்டுறான். அவர் எந்த சாதியே? பெரியாரு கன்னடரையா, பாரதியாரு ஐயரியா, யாரா இருந்தா என்னையா? ஏசுநாத் கூட தான் யூதரு, நபிகள் நாயகம் கூட தான் அரேபியரு, அம்பேத்கர் கூட தான் மராட்டியரு, சரத்சந்திர கூட தான் பெங்காலி. யாரா இருந்தா என்ன? கன்ஃபியூஷன்ஸா இருந்தா என்ன? யாரா இருந்தா என்ன? ஒரு மனிதனை பார்க்காதே, அவன் சொல்லுகிற சிந்தனை நன்றாக இருக்கிறதா என்று பார். அந்த சிந்தனை, அந்த கருத்து இந்த சமூகத்தை மேம்படுத்தும், முற்போக்கு சிந்தனையாக இருக்கும், இந்த சமூகத்தை மாற்றும் என்று சொன்னால் அந்த கருத்துக்கு நாம் முதல் வணக்கம் செய்ய வேண்டும். அந்த மனிதனை நாம் மறந்து விட வேண்டும். அந்த மனிதன் சார்ந்திருக்கிற மதத்தை, சாதியை, இனத்தை நாம் மறக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்திய நாட்டில் இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட அந்த ஒரு மோசமான போக்கு இருக்கிறது. அதற்கென்று சில அரசியல் இயக்கங்களே செயல்படுகிறார்கள். நீங்கள் தொலைபேசியை கேட்டோன்னே, சரிங்க ஐயா நீங்கள் எந்த குடின்னு கேட்பான்.
நீங்க எந்த சமூகம்னு கேட்பான், சுத்தி சுத்தி கேட்பான். அப்புறம் எந்த ஊருமா, அந்த ஊர்ல உங்க வீடு எந்த இடத்துல இருக்குமா, என்னையே எப்படியாவது இவன் என்ன சாதின்னு தெரிஞ்சுக்க மாட்டோமா, இவன் ஒரு கருத்தை சொல்றானே. சமூகத்தில் அந்த பழக்கம் மோசமாக வருகிறது நண்பர்களே. அதனால நீங்க இன்றைய அரசியல் தலைவர்களை பின்பற்றுகிற போது பாரதியார் சொன்னதை, பெரியார் சொன்னதை, இன்னும் வள்ளுவன் சொன்னதை, காலத்தை வென்ற பலர் தமிழ்ல இருக்கிறார்கள், நீதி நூல்கள் இருக்கின்றன. அவர்கள் சொன்னதை நாம எச்சரிக்கையாக கொள்ள வேண்டும் நண்பர்களே. பாரதியார் இங்கு சொன்ன மாதிரி நுட்பமாக கவனிக்கிறோம். எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. இந்த சமூகத்தில் எல்லோரும் சமம். நெத்தியில பிறந்தவன், இடுப்புல பிறந்தவன், குதிங்கால பிறந்தவன், எல்லோரும் சமம். எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் இருக்க வேண்டும், எல்லா விதமான பணி வாய்ப்பும் இருக்க வேண்டும். அதனால்தான் இடஒதுக்கீடு கொள்கைகள் வந்தன. எதற்கு தமிழ்நாடு இந்த திராவிட சிந்தனையை பின்பற்றியது? எதற்கு இந்த இடஒதுக்கீடு கொள்கையை நாம் தலையில் தூக்கி கொண்டாந்து ஆடுகிறோம்? இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். ஒரு பீகார்லையும் ஒரு ஊபிலையும் ஒரு மருத்துவர் தண்ணி கேட்கிறார் குடிக்க. அந்த மருத்துவர் எம்டி படிச்சவங்க. அந்த அம்மாவுக்கு அங்க இருக்கிற உயர் சாதியினர் அல்லது தங்களை உயர் சாதியா கருதி கொள்ளுகிற முட்டாள்கள் குடிக்க தண்ணி கொடுக்கல. அந்த அம்மா செத்தே போகுது 3 ஆண்டுகளுக்கு முன்னால. அப்ப எந்த அளவுக்கு அங்கே தீண்டாமை இருக்கிறது? ஏன் நம்மூர்லயே பாக்குறோமே, இன்னுமே சாதி இந்துக்கள் இருக்கிறதும் சாதி கிறிஸ்தவன் இருக்கிறதும் பட்டியல் இன மக்கள் இருக்கிறதும் தனி இடம் தானே ஒதுக்கி வச்சிருக்கிறான். அது என்ன நியாயமா இருக்க முடியும்? எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சுன்னு பாரதி சொன்னானே, உறுதி ஆகி இருக்கிறதா? உறுதிப்படுத்த வேண்டியது நம் கையில் இருக்கிறது. சிந்தனையில சாதி என்பது மூளையில போடுகிற முடிச்சு. மூளையில போடுகிற அந்த முடிச்சை அவிழ்க்க வேண்டும். தூய சிந்தனை வேண்டும். பாரதி பல இடங்கள் அதை எழுதுறான். நீ சிந்தனையில தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு. ஆகையினால் மாணவ நண்பர்களே, இந்த இளைய சமுதாயம் எதிர்காலத்துல சமூகத்தினுடைய கடைநிலையில, எனக்கும் கீழ் கடைநிலையில, அவனுக்கும் கீழ் கடைநிலையில, விளிம்பி நிலையில, இன்னும் இந்த சமூகம் திருந்தல. நான் ஒரு 2 ஏக்கர் நிலம் பயிரிடுறேன். அரை மணி நேரம் பெண் வேலை செஞ்சா 50 ரூபா, 1 மணி நேரம் வேலை செஞ்சா, ஒரு ஆண் வேலை செஞ்சா 100 ரூபா. இத்தனைக்கும் நன்சை நிலம் கொள்ளிட கரையில் இருக்கிறேன். ஆம்பளையாளுக்கு 100 ரூபா, பொம்பளையாளுக்கு 50 ரூபா. அது என்ன நியாயம்? ஒரே வேலை தான் செய்யறாங்க 2 பேரும். அப்ப இன்றைக்கு அரசு ஊதியத்தில் சிக்கல் இல்ல, மருத்துவர்ல சிக்கல் இல்ல, வழக்கறிஞர்ல சிக்கல் இல்ல, பொறியாளர்ல சிக்கல் இல்ல, விவசாய கூலிகள்ல சமூகத்தில் இன்னும் இருக்கிறது. அப்ப ஆணும் பெண்ணும் சமம் என்பது எங்க உறுதியாக இல்லையே? அப்ப பாரதி கண்ட கனவு நனவாகி இருக்கிறதுனா நனவாகவில்லையே? அப்போ ஆணும் பெண்ணும் சமம் என்கிற தன்மை கூட இன்னும் சமூகத்தில் இல்ல. சாதி வேறுபாடு இன்னும் அழியல. உடனே கேட்பாங்க, பாரதியார் சொன்னார் உடனே அழிஞ்சிருமா? அழிகிற எண்ணத்தை நாம் தோற்றுவிக்க வேண்டும். அதனால்தான் டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார், கலப்பு திருமணம், சமபந்தி போஜனம் இதெல்லாம் பெரிய ஃப்ராடு, ஏமாத்த வேலை. சிந்தனையை அழிக்க வேண்டும். கடைசியா அவர் போய் கடவுள்கிட்ட வருவார், வேதத்துக்கிட்ட வருவார், சாஸ்திரத்துக்கிட்ட வருவார். அதுதான் இங்க விதிக்குது. அப்போ உன் சிந்தனை தூய்மையாகணும். இந்த சட்ட நூல்களாக இருக்கிற இந்த மத நூல்களை அழிக்க வேண்டும் அம்பேத்கர் சொன்ன மாதிரி பாரதியாரும் சொல்லுகிறார் என்கிற கருத்தை சொல்லி, இனிய நண்பர்களே, இந்த 1 மணி நேரம் சிந்திப்பதற்கும் பாரதியாருடைய கட்டுரைகளை, அவருடைய கவிதைகளை படிப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய முதல்வர் ஐயா முனைவர் வெங்கடேசன் ஐயா, கல்லூரி நிர்வாகத்தினர்கள், நம்முடைய ஐயா ராஜேந்திரன் ஐயா, அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.